வச்சுருந்தாரு. என் கூட ரொம்ப கம்மி தான். ஆனால் இவங்க கெட்டப்லாம் போட்டுட்டு பொள்ளாச்சியில் ஷூட்டிங் அப்போ பொள்ளாச்சியில் ஷூட்டிங் நல்லா அப்போ கொஞ்சம் குளிர் சீசன் அப்போ நாங்கள் இருக்கும்பொழுது அப்போ நான் சொல்கிறேன், எல்லாருமே வந்து சொன்னாங்க கேரவன் ஹீரோயின் செம்மையாக இருக்காங்க, அந்த 70s லுக்கில் வந்து பாருங்கன்னாங்க. சரி நானும் வந்துட்டு அவங்கள பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆசையாக வந்தேன். அப்போது குளிர் சீசன்றதுனால டேரக்டர் என்ன பண்ணிட்டாரு, அவங்களுக்கு குளிர்துன்ட்டு கூல் சுரேஷோட குல்லாவை கொடுத்துட்டாரு. குல்லா இல்லை, குல்லா போட்டது ஒரே ஆள் கூல் சுரேஷ். அதுக்காக அவன் குல்லாவையாக கொடுப்பேன். ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குற கெட்டப்பில் இவ்வளோ அசிங்கமான ஒரு குல்லாவை போட்டு உட்காந்துட்டு இருக்காங்க அப்படின்னு. அந்த நான் சொன்ன குளூரில் உங்களுக்கு ஜன்னி வந்தால் கூட பரவாயில்ல, தயவு செஞ்சு அந்த குல்லா கேட்டு அவன்கிட்ட கொடுத்துருக்கேன். அவன் வேறு அந்த குல்லாக்காக பின்னாடியே பார்த்து சுற்றி வருகிறான். ஸோ அந்த மாதிரி ஒரு இம்ப்ரூவ் ஆச்சு. ஸோ அவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி, அண்ட் மியூசிக் டைரக்டருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் அண்ட் நன்றி. ஏன்னா அப்பப்போ நன்றி சொல்லிட்டா கிடையாது வேற முடியும். 80s லுக் முடிஞ்சது, இப்போ 70s நம்ம ட்ராவல் ஆகிட்டு இருக்கோம் வடக்குப்பட்டி ராமசாமி பொறுத்த வரைக்கும். அடுத்ததாக பார்க்கறதுக்கே தானாக்கார மாதிரி தான் இருப்பார், போலீஸ்காரர் மாதிரி தான் இருப்பார். நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச இயக்குனர் மற்றும் நடிகர் தமிழ் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்ததாக இந்த டைமில் அந்த குல்லாவுக்கு சொந்தக்காரர் இங்கேயும் இருக்காரு, அவர் வர போறாரு. பட் அதுக்கு முன்னாடி சார் வந்து உள்ள வரும்போதே நீங்க எங்க வேணா பார்க் பண்ணிக்கோங்க சார், தியேட்டர் ஸ்கிரீன்குள்ள கூட நீங்க பார்க் பண்ணிக்கோங்க, எங்க பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. பார்க்கிங் பழக்கின் இன்னொரு நாயகனே நம்ம சொல்லலாம், எல்லாருக்கும் ரொம்ப பிடித்த MS பாஸ்கர் சார் இங்க இருக்காங்க. அவர்களை பணிவன்புடன் மேடைக்கு அழைக்கிறேன். இயக்குனர் மற்றும் நடிகர் ரவி மரியா அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறேன். தேசிங்க ராஜா இன்னும் பல படங்களில் நம்ம அவருடைய அழகான ரோல் நம்ம பார்த்துருக்கோம். எல்லாருக்கும் வணக்கம். ஆமாம், எங்க என்னை மாட்டி விட்ட கார்த்திக் யோகி மேலே வாங்க. ஆனந்தம் படத்தின் டயலாக் ரைட்டர், டிகிலோனா படத்தின் டைரக்டர், வடக்குப்பட்டி ராமசாமி திரைப்படத்தின் இயக்குனர் கார்த்திக் யோகி அவர்கள். அதாவது அங்கேயே கீழே உட்காந்துட்டு இவங்கெல்லாம் வந்து பேசிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் பேசி எல்லாம் முடிக்க ரொம்ப கொஞ்சம் லேக் ஆகிட்டு டயர்ட் ஆகிடுவீங்க. ஸோ அதனால் எவ்வளோ பேர் டிஃபன்லாம் சாப்பிடாம வந்துருக்கீங்கன்னு தெரியாது. ஸோ அதனால் அவங்கவுங்க பேச அப்படியே நாங்களும் பேசி இந்த ப்ரோக்ராம் அப்படியே ஒரு ஜாலியான கண்டென்ட்டாக கொண்டு போயிடலாம். நீங்களும் ஜாலியாக அதை என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்தது நீங்கள் வந்து சொல்லுங்கள். அடுத்தது ஒரு ஸ்பெஷலாக நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லிடுங்க. வந்தவங்க எல்லாருக்கும் நன்றி. தனியாக பேசணும், இது ஆக்ஷன் மேடம். இப்போ நிறைய பேர் தேவையில்லாமல் வர வச்சது வந்தால் இங்கே வந்தாலும் எல்லாம் இல்லை. நேற்று கேட்டார் யாராவது வராங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். ஏன்னா ஃப்ரெண்ட்லாம் வராரு அப்படின்னு சொல்லிட்டு யார் அப்படின்னு சொல்லுவார், ஒரு ஆர்டிஸ்ட் ஒருத்தர். இல்லைடா நான் ஜிம்மில் பார்க்குறேன், யார் என்னால் பேசவே இல்லை, திடீர்னு வந்தால் என்ன பேசுறது எனக்கு தெரியாது அப்படின்னாரு. சரி அப்புறம் நம்ம அசோசியேட்லேருந்து இருக்கிற எல்லாரையும் இறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இறக்கிட்டாங்க. எல்லாரும் வந்து வந்திருக்கிறது ரொம்ப நன்றி. ப்ரெஸ் அண்ட் மீடியாவுக்கும் நன்றி. ஸோ ஒருத்தராக இங்கே இன்வைட் பண்ணிடலாம். இன்னைக்கு ஆங்கர் அவங்களுக்கு அதாவது சமீபமாக எந்த ஒரு நல்ல படம் எடுத்தாலும், தேங்க்யூ சார், எந்த ஒரு அழகான படம் வெற்றி படம் எடுத்தாலும் அந்த திரையரங்கில் பார்த்துருப்பீங்கன்னா ஒரு மனசை கொள்ளை கொண்ட குட் நைட் சொல்கிறதுக்கு பதில் நீங்கள் குட் மார்னிங் சொல்ல வந்திருக்காரு என்னோட மியூசிக் டைரக்டர். லக்கி மேன் ஆகட்டும், மாடர்ன் லவ் ஆகட்டும், சமீபமாக நீங்கள் எந்த படம் சொல்லுங்கள், உங்கள் மனசை கொள்ளை கொண்ட அத்தனை படங்களின் இசையமைப்பாளர் ஷான் ரோல்டன் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்த தனியாக நீங்கள் பேசணும்னு ரொம்ப கவலைப்பட்டீங்க, கூப்பிட்டுறேன் சார். ஆசைப்பட்ட ஒருத்தவங்க வந்துடுவாங்க சார். இப்போ இல்லை, இது வந்து பேட்சாக வந்து மேடையில் ஏற்றலாம். பூங்காற்றே நாங்கள் உங்களுக்கு விசிறிங்க, எல்லாருமே விசிறி. மேகா ஆகாஷ் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். கொஞ்சம் நல்லா கை தட்டுங்கப்பா, வந்தோடனே சொன்னாங்க. உங்கள் ஃபேன்ஸ் உங்களுக்கு மட்டும்தான் கை தட்டுவாங்க இல்லை அப்படின்னு நாங்கள் வந்த உடனே சார் ஆரம்பிக்கிறதே அழகான பேட்சோட ஆரம்பிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஷான் ரோல்டன் அவர்கள்கிட்ட பயங்கரமா இருக்கு இந்த ஜோடி. எல்லா படங்களும் உங்க பெயர் இருக்கு அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் உங்களுக்கு. அண்ட் இந்த படமும் February 2 ரிலீஸ் ஆகுது, அதை பற்றி ஃபியூ வேர்ட்ஸ். இந்த படத்தில் வந்து நான் முதல்ல வந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். சந்தானம் சார் வணக்கம். படத்தோட தயாரிப்பாளர் விஸ்வபிரசாத் சார் வணக்கம். அதே மாதிரி சந்தானம் அவர்களுடைய ரசிகர்கள் எல்லாம் மேலே உட்காந்துருக்கீங்க. வந்து
முதல்ல இந்த படத்தை நான் மீட் பண்ணது வந்து கார்த்திக் யோகி. நான் நட்டியை வந்து அதுக்கு முன்னாடி மீட் பண்ணியிருந்தேன், நட்டி சார். ஸோ வேற ஒரு ப்ராஜெக்டாக மீட் பண்ணோம். அப்புறம் பேச எங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு உறவு கிரியேட் ஆச்சு. சரி இதாச்சு ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் பேசினது தான். அப்புறம் கார்த்திக் யோகி ஒரு நாள் கூப்பிட்டு வந்தார். ஸோ இந்த மாதிரி கதை கேட்கலாம் அப்படின்னு சொல்லி யூஸ்வலாக நான் ஸ்கிரிப்ட் படிக்கிறது தான். ஒரு 10 நிமிஷம் கேட்பேன். அவங்களே நான் இதெல்லாம் படிச்சுட்டு நான் கெட் பேக் பண்ணேன். இல்லை இது நரேட் பண்ணால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நரேட் பண்ண வச்சார். ஒரு 45 மினிட் நரேஷன் கொடுத்தாரு. விழுந்து சிரிச்சோம் எல்லாருமே. ஒரு 5-6 பேர் கேட்பாங்க இந்த டீம் எல்லாம் சேர்ந்து. ஸோ அன்றைக்கே நான் டிசைட் பண்ணேன் இந்த படத்தை பண்ணோம் அப்படின்னு. ரெண்டாவது இந்த படம் வந்து வெறும் ஒரு இப்போ என்ன காமெடி படம்னு மட்டுமே யாருமே இப்போ எதுவும் பார்க்கறதில்லை. இப்போ த்ரில்லர் படமா சார் அப்படின்னு யாரும் கேட்க முடியாது, நல்ல படமாக தான் கேட்குறாங்க. ஸோ இது கண்டிப்பாக நல்ல படம். ரொம்ப நாள் கழிச்சு நான் வந்து தமிழ் சினிமாவில் ஒரு கம்ப்ளீட் என்டர்டெய்னர் விச் ஹேஸ் அ கிரேட் காமெடி எலிமெண்ட் அந்த மாதிரி படம் பார்த்தேன். அண்ட் அஃப்கோர்ஸ் சந்தனம் சார் வந்து அந்த லொலுசபா டைம்லேருந்து பயங்கர ஃபேன் நான் அவருக்கு. நிறைய வாட்டி அவரை பார்க்கும்போது சொல்லியிருக்கேன், எனக்கு அவரோட பர்சனாலிட்டி ரொம்ப பிடிக்கும். பயங்கர ஒரு பியூரான பர்சனாலிட்டி, பயங்கர ஒரு ஜோவிலாக இருப்பார். அண்ட் பாட வரும்போதுலாம் வந்து அன்னைக்கு வேற மூடில் இருந்தாருன்னு நினைக்கிறேன். பட் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவாங்க. எஸ். ஸோ அவரை வந்து பாடகராக முதல்ல யூஸ் பண்ண மியூசிக் கம்போசர் நான். ஆனால் அதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாருன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். அதாவது எனக்கு பாடவே வராது. நான் பானபத்திரர் மாதிரி பயந்துட்டு வீட்டில் நான் வரலன்னா என்னை கட்டாயப்படுத்தி கூப்பிட்டு போனாங்க. ஆனால் அங்கே வந்து எனக்கு சின்ன குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி சொல்லி கொடுத்தாரு. அது எந்த அளவுக்கு ஆகிடுச்சுன்னா டியூஷன் மாதிரி ஆகிடுச்சு. வேப்ப மரம், புளிய மரம், அதாச்சும் மேலே கீழே அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இருந்தாரு. நான் அவரை பார்த்தேன், சார் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி. வேப்ப மரம் புளிய மரம்னு நானும் அவரை மாதிரியே வேப்ப மரம் புளிய மரம்னு. இல்லை சார், ஆக்ஷனை மாற்றிட்டார். அப்புறம் வேப்ப மரம் புளிய மரம்னு திரும்பி நான் அவரை மாதிரியே வேப்ப மரம் புளிய மரம்னு. ஒன்று அவர் ஏங்க நான் பண்ணுற ஆக்ஷன் மட்டும் கரெக்டாக பண்ணுறீங்க, ஆனால் அந்த மாதிரி பாடவே மாட்டேங்குது அப்படின்னு அவ்வளோ டென்ஷன் ஆனார். ஆனால் அப்புறம் எனக்கு குழந்தைக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி சொல்லி கொடுத்து என்னை பாட வச்சார். ஸோ அவருக்கு உண்மையிலே என்னை பாட வச்சதுக்கு மனமார்ந்த நன்றி சார். தேங்க்யூ. இந்த பாட்டை ரொம்ப நல்லா பாடுறதுக்கு நன்றி. ஏன்னா ஆக்சுவலாக என்னன்னா வந்து நம்மளுக்கு ஒரு விஷயம் வராது அப்படின்றது எல்லாருக்குமே இருக்கும். எனக்கும் நடிக்க வராது, அந்த மாதிரி தெரியாத நிறைய விஷயம் நம்மளுக்கு இருக்கு. ஆனால் அவர் வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் முடிஞ்சால் யூஸ் பண்ணுங்க, இல்லைன்னா நான் கிளம்பிடுறேன்ற மாதிரி தான் சொன்னார். அப்புறம் நான் சொன்னேன், சார் நம்ம ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொன்னோடனே அது நல்லா வர ஆரம்பிச்சப்பறம் ரொம்ப முயற்சி பண்ணார். ஸோ முயற்சி வந்து திருவினையாக்கம்ன்றதுல எந்த சந்தேகமுமே இல்லை. அது திரும்ப அதை பண்ணிட்டு இருக்காரு. இந்த படத்தில் ஒரு மிகப்பெரிய முயற்சி பண்ணியிருக்காரு. நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நான் வந்து இது வரைக்கும் சந்தனம் சார் படம் நிறைய பார்த்துருக்கேன். இந்த படம் வந்து ஆர்ஆர் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய கட் ஒன்று போட்டு காமிச்சாங்க. நிறைய ஷூட் பண்ணியிருந்தாங்க. நான் சொன்ன மாதிரி 65 நாள் ஷூட்டிங்னா கேன் இமேஜின் எவ்வளோ ஃபுட்டேஜ் இருக்குங்க. அந்த 3.25 நினைக்கிறேன்ல நீங்கள் காட்டின வருஷன் 325 அதை அப்படியே ரிலீஸ் பண்ணாலும் ரொம்ப நல்லா இருந்திருக்கும். அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக அவ்வளோ டைட்டாக இருந்தது. படத்தில் எல்லாமே ரொம்ப பொருத்தமாக இருந்தது. ஸோ இந்த படத்தை சாத்தியமாக்குறதுக்கு காரணமாக இருந்த நடராஜுக்கு ரொம்ப நன்றி. அவர் தான் ஆக்சுவலாக ரொம்ப கஷ்டப்பட்டார் இதை சேர்த்து கொண்டு போகிறதுக்கு. ஸோ ரொம்ப நன்றி நட்டி ஃபார் ஹேவிங் மீ இன் திஸ் ப்ராஜெக்ட். அவர் தான் முக்கியமான காரணம். அதில் இருக்கிறதுக்கு கார்த்திக் பற்றி சொல்லணும். இவர் வந்து இல்லை நிறைய இருக்குது சார், அதெல்லாம் சொல்லக்கூடாது சிலர்லாம். பட் ஆனால் ரொம்ப ரொம்ப நல்ல மனுஷன். ஃபஸ்ட்டு டைரக்டருக்கு முன்னாடி அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த ஹியூமன் ஃபவுண்டேஷன் இருந்தால் எல்லாமே சரியாக நடக்கும். நிறைய சேலஞ்சஸ் அவருக்கு. ஏன்னா இது வந்து ரொம்ப கஷ்டம் பெரிய ஸ்கேலில் பண்ணுறது அப்படின்னு சொல்லிடலாம். பட் எல்லாமே வெறும் பொருளாதார அடிப்படையில் மட்டுமே நடக்காது. நிறைய விஷயம் நம்ம கையில் இருக்காது. சில லொக்கேஷன் போனால் கண்ட்ரோல் இருக்காது நம்மளுக்கு. பயங்கர எஃபிஷியண்ட்டாக சொன்ன மாதிரி அந்த படத்தை பயங்கரமாக இது பண்ணி, இன்ஃபேக்ட் மியூசிக்கலாக நிறைய இன்புட்ஸ் நிறைய அவர் கொடுத்தாரு இந்த படத்துக்கு. இது எப்படி ட்ரீட் பண்ணோம் அப்படிங்கிறத ரொம்ப கான்ஷியஸாக இருந்தார். ஸோ ரொம்ப நன்றி கார்த்திக், உங்களோட ஒர்க் பண்ணது ரொம்ப தேங்க்ஸ் ஷான். அந்த பீச்சில் போயிட்டு ஒரு பாட்டு கம்போஸ் பண்ண ஆரம்பித்தோம். ஒருத்தன் வந்து நம்ம 2 பேரோட ஜாதகத்தை பார்த்து நீங்கள் நல்லாவே இருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அந்த பாட்டு இப்போ கிடைக்கும். அந்த பாட்டு இல்லையா? அந்த பாட்டு இல்லையே. நம்ம கிட்டார் எடுத்து உள்ள வச்சிட்டீங்க நீங்கள். அதுக்கப்புறம் இல்லை, அந்த கிட்டாருக்கெல்லாம் ஸ்கோப் இல்லை. ஓகே அடுத்த படத்தில் டமால் டுமில்னு இருக்கு. அடுத்த படத்தில் அந்த பாட்டு கொடுத்துருங்க. ஆமாம், இல்லை கண்டிப்பாக அது பண்ணேன். ஏன்னா நாங்கள் கம்போஸ் பண்ணோம்னு சொல்லிட்டு உட்காந்துக்கலாம் எதுவுமே பண்ணதில்லை. அதுக்கப்புறம் வந்து திடீர்னு ஒன்று வரும், ஒரு ஐடியா வரும், அனுப்புவேன். ஸோ எப்பயுமே பயங்கர ரெஸ்பான்சிவாக இருப்பார். பயங்கர பேஷனட்டான டைரக்டர், ரொம்ப நல்ல ரைட்டர்னு நினைக்கிறேன். ஏன்னா த வே இஸ் லைண்ட் ஆஃப் த மூவி ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்திருக்கு. ஸோ அவருக்கு பாராட்டுகள். அண்டு பாக்யம் சங்கர் இந்த படத்தில் ஒரு பாட்டு எழுதியிருக்காரு, நடிக்கவும் செஞ்சுருக்காரு. ஸோ ஜிகிருத தங்காங்கிற பாட்டு இவர் தான் எழுதினாரு. சில மாடல் லெவலில் இருக்குது. ஸோ உங்களுக்கு ரொம்ப நன்றி. அறிவு ஒரு பாட்டு எழுதியிருந்தாரு, அவருக்கு ரொம்ப நன்றி. படத்தில் பாடிய சந்தானம் சார் அவர்கள் ரொம்ப நன்றி. வாக்கியம் அவர்களுக்கு நன்றி
பாடுறது என்னுடைய பாக்கியம் தான் சொல்லணும். ஸோ அவருக்கும் அப்புறம் இன்னொரு நம்ம அறிவு ஆமாம் கவிஞர் சாரதி. ஸோ அவங்க 3 பேருக்கு இந்த நேரத்தில் நானே என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக நல்லா எழுதியிருக்காங்க. தேங்க்ஸ். அதே மாதிரி இசை பற்றி மற்ற எல்லாருமே நம்ம அசிஸ்டன்ஸ் எல்லாமே வழக்கமாக சொல்கிறது எல்லாம் தாண்டி இந்த படத்தில் வந்து மியூசிக் வந்து ரொம்ப ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது. ஆனால் ரொம்ப என்ஜாயபுளாக இருந்தது. எல்லாத்தையும் தாண்டி ஒரு விஷயம் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். என்னன்னா வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து நம்ம எல்லைகளை வரையறை செய்யறதுக்கு நம்பிக்கைன்றது நம்ம எல்லாருக்குமே தனிப்பட்ட முறையில் இருக்குது. அந்த நம்பிக்கைகள் வந்து சுவர்களாக இல்லாத வரைக்கும் நம்ம வந்து அந்த நம்பிக்கைகளை ஏற்றிட்டு போகலாம் அப்படிங்கிறத சொல்லி இந்த ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு வந்த எல்லாருக்கும் ஒரு நன்றியை சொல்லி தேங்க் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. எல்லாத்தையும் நீங்களும் பேசும்போது மாறி உண்மை சொல்லிக்கிறாங்க. ரொம்ப நல்லவங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்துச்சு. தேங்க்யூ ஷான் ரோலன். அண்ட் உங்களோட பாடல்களை வச்சு கண்டிப்பாக ஒரு ஹீரோயின் அழகாக இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும். அவர் பண்டைய பூரா நான் செங்கில சோறான்ற மாதிரியும் நான் காலி அப்படின்ற மாதிரி மேகா ஆகாஷ் அவர்களை பார்த்தோன்னா தானா ஓட ஆரம்பிக்குது இல்லை மைண்டில் பாடல். அவங்க இப்போ அழகான வார்த்தைகள் நம்ம கூட ஷேர் பண்ண போகிறாங்க. அவங்க வந்தவங்க கை தட்டே கேட்டுட்டு இருக்காங்க. மட்டும்தான் கை தட்டுறாங்க பார்த்தீங்களா? இந்த கம்ப்ளைண்ட் தான் வந்ததுல இருந்து அவங்களுக்கு கை தட்டுங்களா, நீங்க எனக்கு கூட தட்ட வேண்டாம். இதே மாதிரி நீங்க சொல்லிட்டே இருந்தீங்கன்னா கை தட்டி வீட்டு வரைக்கும் வந்துருவாங்க. போதும். எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ டு எவ்ரி ஒன் ஹூஸ் கம் ஹியர் டு சப்போர்ட் அஸ். ஃபர்ஸ்ட் நான் என் ப்ரொடியூசர்ஸ் பீப்புள் மீடியா ஃபேக்ட்ரிக்கும் விஸ்வாசத்துக்கு தான் தேங்க்யூ சொல்லணும். இது ஆக்சுவலி எங்கள் செகண்ட் படம் ஒன்றா சேர்ந்து பண்ணுறது அண்ட் they're really amazing to work with. Here's to hoping we give another successful film together, sir. And the creative producer Natraj sirku ஒரு பெரிய தேங்க்யூ. அண்ட் என் டைரக்டர் கூட, ஏன்னா இந்த ஷூட்டிங் டைம் அப்போ எனக்கு பர்சனலாக ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது. ஏன்னா என் பாட்டி இருந்தாங்க அப்போ ஐ எம் வெரி க்ளோஸ் டு ஹர். அண்ட் இவ்வளோ ஒரு பெரிய செட் போட்டிருந்தாங்க, இவ்வளோ யூனோ க்ரூ காஸ்ட் அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி கூட they gave me the strength to finish this film. And Santaram sir also, so thank you so much. And the time period was very helpful. And Natraj sir, you made sure that everybody was comfortable every time, so thank you sir. And இந்த படத்தில் நான் நிறைய actors கூட ஒர்க் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது எனக்கு. அண்ட் ஐ லேர்ன் ஸோ மச் ஃப்ரம் them. Each and every one of them made this journey very memorable for me. So thank you to everyone. And an amazing crew, எங்கள் cinematographer, music director, editor, stylist, எல்லாரும் இந்த வேர்ல்ட் கிரியேட் பண்ணாங்க, which was just so beautiful. director Karthik, thank you so much. ஏன்னா எல்லாரும் எப்போவுமே எனக்கு பாக்ஸ் தான் போட்டிருக்காங்க, ஒரு மாடர்ன் கேர்ள், சிட்டி கேர்ள். தேங்க்யூ. இந்த வேர்ல்டில் எனக்கு கொண்டு வந்தது கையல் எப்பவுமே ரொம்ப ஸ்பெஷலாக இருப்பா. பிகாஸ் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் யூ கேவ் மீ அ வெரி ரொம்ப ஸ்ட்ராங் ஃபீமேல் லீட். ஸோ தேங்க்யூ. அண்ட் சந்தானம் சாரை பற்றி, அவரோட ஆக்டிங்கை பற்றி, அவரோட காமெடியை பற்றி நான் சொல்லி கேட்கறேன். சும்மா நான் வந்தபோதே சொன்னேன் சார், கலாய்க்காதீங்க என்ன ஸ்டேஜில். நிஜமா சந்தானம் சாரை பற்றி சொல்லணும்னா ஆக்டிங் காமெடி பற்றி நான் சொல்ல வேணாம். அவர் கூட நடித்தாலே யூ மேக் இட் ஸோ ஈஸி சார் ரியலி. பட் அவர் எவ்வளோ ஒரு ஜென்யூனான ஹியூமன் பீங், எல்லாருக்கிட்டையும் எவ்வளோ நல்லா இருப்பார். அண்ட் ஐ ஜஸ்ட் லவ் ஒர்க்கிங் வித் யூ சார். தேங்க்யூ ஸோ மச். ஸோ எங்கள் படம் Feb 2 ரிலீஸ் ஆகுது. ப்ளீஸ் நீங்கள் எல்லாரும் போய் தியேட்டர்ஸில் பாருங்கள். ஐம் ஷோர் வில் மேக் யூ லாஃப். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். சாரோட நடிக்கும் போது நிமிஷத்துக்கு நிமிஷம் கவுண்டர் ஒன்று இருந்துகிட்டே இருக்கும் எப்பவுமே. எப்படி முடியும்? என்ன விட என் அம்மா நிறைய சார் கலாய்ப்பாரு வந்த உடனே ஏதாவது. ஓகே, ஸோ என்ஜாயபிளாக இருக்குது. ரொம்ப கஷ்டமாக இருந்தது, அது சிம்பிள் என்ஜாயபிளாக இருக்குது. கஷ்டம் இல்லை, ஐ மீன் கஷ்டம்னா ஏன்னா டேக்கிட்டே இருக்குமே சார் இருந்தால் நம்ம சிரிக்காமல் இருக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். சடனாக சார் அப்படியே மாறிடுவார். கேமராவோட ஆக்ஷன் தான் சார் அப்படியே கேரக்டர் போடுவேன். நான் சிரிச்சுட்டே இருப்பேன். ஸோ எனக்கு ரொம்ப அது மட்டும் தான் கஷ்டமாக இருக்குது. அதர் தென் தட் சார் கூட ஒர்க் பண்ணுறது too much fun. Like I hope to work with him again. All the best உங்க இந்த அழகான படத்துக்கு. அண்ட் உங்களோட கையல் எல்லாரும் பார்க்கறதுக்காக நாங்கள் காத்துட்டு இருக்கோம் February 2nd. All the best உங்களுக்கும் ஷான். And thank you Megha. Thank you so much. You both of you. Please take a seat. தேங்க்யூ. வில்லன் தமிழ் சார் கூட தான் நிறைய காம்பினேஷன் வச்சுருந்தாரு. என் கூட ரொம்ப கம்மி தான். ஆனால் இவங்க கெட்டப்லாம் போட்டுட்டு பொள்ளாச்சியில் ஷூட்டிங் அப்போ பொள்ளாச்சியில் ஷூட்டிங் நல்லா அப்போ கொஞ்சம் குளிர் சீசன் அப்போ நாங்கள் இருக்கும் பொழுது
அப்போ நான் சொல்லுவேன், எல்லாருமே வந்து சொன்னாங்க கேரவன் ஹீரோயின் செம்மையாக இருக்காங்க, அந்த 70s லுக்கில் வந்து பாருங்கன்னாங்க. சரி நானும் வந்துட்டு அவங்கள பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆசையாக வந்தேன். அப்போது குளிர் சீசன்றதுனால டேரக்டர் என்ன பண்ணிட்டாரு, அவங்களுக்கு குளிர்துன்ட்டு கூல் சுரேஷோட குல்லா கொடுத்துட்டாரு. குல்லா இல்லை, குல்லா போட்டது ஒரே ஆள் கூல் சுரேஷ். அதுக்காக அவன் குல்லாவையாக கொடுப்பேன். ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குற கெட்டப்பில் இவ்வளோ அசிங்கமான ஒரு குல்லாவை போட்டு உட்காந்துட்டு இருக்காங்க அப்படின்னு. அந்த நான் சொன்ன குழுவில் உங்களுக்கு ஜன்னி வந்தால் கூட பரவாயில்ல, தயவு செஞ்சு அந்த குல்லா கேட்டு அவன்கிட்ட கொடுத்துருக்கேன். அவன் வேறு அந்த குல்லாக்காக பின்னாடியே பார்த்து சுற்றிங்க இருக்கிறான். ஸோ அந்த மாதிரி ஒரு இன்ட்ரோ ஆச்சு. ஸோ அவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி, அண்ட் மியூசிக் டைரக்டருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் அண்ட் நன்றி. ஏன்னா அப்பப்போ நன்றி சொல்லிட்டா டக்கு வேற முடியும். 80s லுக் முடிஞ்சது, இப்போ 70s நம்ம ட்ராவல் ஆகிட்டு இருக்கோம் வடக்குப்பட்டி ராமசாமி பொறுத்த வரைக்கும். அடுத்ததாக பார்க்கறதுக்கே தானாக்கார மாதிரி தான் இருப்பார், போலீஸ்காரர் மாதிரி தான் இருப்பார். நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச இயக்குனர் மற்றும் நடிகர் தமிழ் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்ததாக இந்த டைமில் அந்த குல்லாவுக்கு சொந்தக்காரர் இங்கேயும் இருக்காரு, அவர் வர போறாரு. பட் அதுக்கு முன்னாடி சார் வந்து உள்ள வரும்போதே நீங்க எங்க வேணா பார்க் பண்ணிக்கோங்க சார், தியேட்டர் ஸ்கிரீன்குள்ள கூட நீங்க பார்க் பண்ணிக்கோங்க, எங்களுக்கு பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. பார்க்கிங் பழக்கின் இன்னொரு நாயகனே நம்ம சொல்லலாம், எல்லாருக்கும் ரொம்ப பிடித்த MS பாஸ்கர் சார் இங்க இருக்காங்க. அவர்களை பணிவன்புடன் மேடைக்கு அழைக்கிறேன். இயக்குனர் மற்றும் நடிகர் ரவி மரியா அவர்களையும் அன்புடன் மேடைக்கு அழைக்கிறேன். தேசிங்க ராஜா இன்னும் பல படங்கள்ல நம்ம அவருடைய அழகான ரோல்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். வெல்கம் சார். எல்லாருக்கும் வணக்கம். இன்னொரு விஷயம், ரொம்ப அதாவது எந்த படமாக இருந்தாலும் எங்கள் அண்ணன் இருக்கணும் அப்படின்னு எனக்கு சில படங்களில் நான் மிஸ் ஆகியிருந்தால் அது என்னுடைய தப்பு தான். தம்பி கூப்பிடாம இருந்தது கிடையாது. நான் எங்கேயாவது போய் மாட்டிகிட்டு இருந்திருப்பேன், அந்த நேரத்தில் வர முடியாமல் இருந்திருப்போம். நான் பர்சனலாக ஃபோன் பண்ணி, தம்பி இந்த நேரத்தில் வர முடியல, என்னண்ணே போங்கண்ணே, எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வர்றதுக்கு பாருங்கண்ணே அப்படின்ற ஒரு செல்லமாக பொறிச்சுக்கிட்டு, சரி நான் அப்புறம் முடியலை அப்படிங்கிற பட்சத்தில் என்ன நம்முடைய கஷ்டங்கள் என்ன அப்படின்றத அவரும் உணர்வார். சரிண்ணே அப்புறம் அடுத்த படத்தில் மீட் பண்ணலாண்ணே, அடுத்த படத்தில் கண்டிப்பாக வந்துடணுண்ணே அப்படின்னு ஒரு கட்டாயத்தோடு தான் ஃபோனை வைப்பாப்பில்ல. அந்த மாதிரியான ஒரு அன்பு தம்பி அந்த காலத்திலேருந்து இந்த காலம் வரைக்கும் என்னுடைய சொந்த தம்பி அப்படின்னு வச்சுருங்க. வீராசாமி காலத்தில் ஏதோ ஒரு சாமி, ராமசாமி, ரைட், அந்த மாதிரி அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு அன்பு, இந்த மாதிரி ஒரு நல்ல கேரக்டர். இதில் பெரிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னாக்க, காண முடிகின்ற உருவங்களில் நம்மால் கடவுளை காண முடியும், காண முடியாத சில விஷயங்களில் நம்மால் கடவுளை உணர முடியும் அப்படிங்கிறத அற்புதமாக இந்த படத்தில் சொல்லியிருக்கிறாங்க தம்பி கார்த்திகேயன். ரொம்ப அற்புதமான விஷயம், நல்ல விழா. இதே மாதிரி இந்த படத்தினுடைய 100வது நாளுக்கும் விழா நடத்த வேண்டும் அப்படின்னு இறைவனை மட்டுமல்ல வந்திருக்கக்கூடிய ரசிக பெருமக்களையும் தந்தை சந்தானத்தினுடைய உடன்பிறப்புகள் எல்லோருக்கும் நான் பணிவான வேண்டுகோள் வைக்கின்றேன். இங்கே வந்திருப்பவர்கள் எல்லோரும் கடையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர் கபடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுபணி இல்லாத உடலும் சலியாத மனமும் மண்பகலாத துணையும் தவறாத சந்தானமும் தாழாத கிட்டையும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத குடையும் தொலையாத நித்தியமும் கோணாத குழும் ஒரு துன்பமில்லா வாழ்வும் துயரின் பாதத்தில் அன்புமாகிய 16 செல்வங்களையும் பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும் என்று எல்லாம் சார் தேங்க்ஸ் எல்லாம் பாஸ்கர் சார் கொஞ்சம் சொல்லி ஆகணும். ஒரு 2 மினிட்ஸ் தான். காலைல வந்து ஃபஸ்ட்டு ஷாட் வந்து ப்ரொடக்ஷன் டீலாம் அவங்களாம் வரதுக்கு முன்னாடி வந்து உட்காந்துருவார். தம்பி எங்கேப்பா இருக்கீங்க அப்படின்னு, அப்போ தான் ஹோட்டல்லேருந்து எழுந்துப்போம். பங்க்சுவாலிட்டிக்கு ஒரு பர்ஃபெக்டான ஒரு அண்ணா சார் தான். அதே மாதிரி வந்து ஒரு ஷார்ட் எடுத்துருந்தோம், கிளைமேக்ஸ் ஷார்ட்டு. அந்த ஷார்ட்டை வந்து சார் கட் பண்ணிக்கலாமா அப்படின்னா பேச மாட்டேங்குது, நீ சிங்கிள் ஷார்ட்டாக எடுத்தால் தான் பண்ணுவேன் அப்படின்னாரு. சார் 4 பக்கம் இருக்குது சார் அப்படின்னா, நீ கொடு தம்பி அப்படின்னாரு. எல்லோரும் சைலண்டாக சொன்னார். ஒரே ஷாட் சும்மா ஒரு வாட்டி பார்த்தாரு, ஒரே ஷாட்டில் அதை பண்ணி முடிச்சிட்டாரு. தேங்க்ஸ் எல்லாம் சார். அது ஒரு பெரிய கஷ்டமே கிடையாது. என்னன்னு கேட்டிங்கன்னாக்க 2 விஷயம் இப்போ சொன்னாப்புல தம்பி, அதுக்கு நான் பதில் சொல்லிடுறேன். ஒரு ஜாலியான ஒரு பதில் தான்.
அதாவது எவ்வளவு நீளமான டைலாக்காக இருந்தாலும் வந்து அது நம்ம வந்து டைலாக்கை மட்டும் பைகாட் பண்ணாக்க வந்து அது கொஞ்சம் கஷ்டம். அது கான்செப்டை பைகாட் பண்ணிட்டோம்னாக்கா டைலாக் ஈஸியாக பேசிடலாம். ஏன்னாக்க தமிழ் வந்து அவ்வளோ நல்லா வந்து நமக்கு வந்து ஒரு கை கொடுக்கக்கூடிய ஒரு மொழி தான் ஒன்று. இன்னொன்று சின்ன ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் மேட்ரே இல்லாமல் 3 மணி நேரம் பேசுவேன் சார். நீங்களே சார், நம்ம ரவிபரியா சார் தான் சார் அது சார். அந்த மாதிரி ஒன்று. இன்னொன்று வந்து காபி டீ வர்றதுக்கு முன்னாடியே நான் வந்து லொக்கேஷனில் ஒத்துக்கிறேன்ற கம்ப்ளைண்ட் வந்து தம்பிக்கிட்ட மட்டும் இல்லை, தம்பிக்கிட்டேயும் உண்டு. ஏன்னா இவ்வளோ விடிக்காரத்தில் ஒரு நாள் நைட் 2 மணிக்கு அனுப்பிச்சாரு ராணாக்காரன்லேருந்து. அண்ணா நீங்கள் காலையில் கொஞ்சம் லேட்டாக வாங்கினேன் அப்படின்னா, சரி ரைட் அப்படின்ட்டு காலையில் ஃபோன் பண்ணோன்னா தூக்கத்தில் இல்லை. ஹலோ நம்மள தம்பி, என்ன தம்பி எங்கே இருக்காண்ணா? இப்போ தானே எழுந்துக்கிறேன், லொக்கேஷனுக்கு போகணும். நான் லொக்கேஷனுக்கு வந்துட்டேன் தம்பி, நான் 5 மணிக்கு காலையில் 2 மணிக்கு போய்ட்டு 5 மணிக்கு வந்துட்டேன். இல்லைக்கு இது என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, என்கிட்ட ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் கூட கேட்டார், நான் ஒரு நாள் கூட உங்களுக்கு முன்னாடி வரவே முடியலண்ணே, எப்படி இவ்வளோ காலையில் வந்துடுறீங்க? கல்யாணம் ஆகிடுச்சாங்க? இல்லை பண்ணி பாரு, என்னோட சீக்கிரம் வருது. அந்த மாதிரி வந்து அது எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். அது ஜாலியாக வந்து சொல்கிறது தான் எல்லா இடத்துலையும். அந்த மாதிரி வந்து சீக்கிரமாக விடுவிட்டோம்னாக்க நமக்கு வந்து கொஞ்சம் நேரங்களை வந்து நம்ம வந்து விரயமாக்காமல் நம்ம வந்து வந்துடலாம். நம்ம மற்ற விஷயங்களில் கான்சன்ட்ரேட் பண்ணலாம், டைலாக்கு, பர்ஃபார்மன்ஸ் இதெல்லாம். அந்த மாதிரி வந்து அந்த லொக்கேஷன் அப்படிங்கிறத நான் ரொம்ப விரும்புவேன். அதனால தான், வேறு ஒன்றும் கிடையாது. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும், வெற்றி அடைய வைக்க வேண்டும் என்று எல்லாரையும் வேண்டிக் கொள்கிறேன். ரொம்ப நன்றிங்க. நம்ம 2 பேர் காம்போ வந்து ரொம்ப நாள் நம்ம நடிச்சுக்கிட்டு இருக்கோம். அதில் எங்கள் 2 பேருக்கு மறக்க முடியாத ஒரு காம்பினேஷன் இல்லைன்னா வந்து வீராசாமி தான். அந்த படம் தான் நாங்கள் 2 பேரும். அப்போ நான் வந்து டிவியில் இருந்து அப்போ தான் அப்கமிங்கில் வந்துட்டுருக்கேன். அண்ணனும் பட்டாபி கேரக்டர்லாம் பண்ணிவிட்டு அப்போ தான் அண்ணனும் வராங்க. டிஆர் சார் வந்துட்டு ஒரு சீனை சொல்லிட்டு வருவாங்க, டைலாக் சொல்ல மாட்டாங்க, வந்து அவர் நடிச்சிருவார், அவ்வளோதான். அது நாங்கள் வந்து மேனேஜ் பண்ணிப்போம். அது அந்த மூடுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். ஒரு சீன் அப்படி தான் வந்து தங்கச்சி ஓடி போயிட்டாங்க. அவர் வந்தோடனே அவருக்கு நியூஸ் தெரியுது, தெரிஞ்சவொடனே எமோஷனல் ஆகிறாரு. ஆனவுடனே அவர் ஒரு டைலாக் பேசிட்டு ஒரு ஆக்ஷன் ஒன்று பண்ணுறாரு. இதாண்டா மூடு அப்படின்னு சொல்லிட்டாரு பாஸ்கர்கிட்ட. பாஸ் தான் சொல்லுவார், ஏய் பாஸ் இதாண்டா மூடு, அண்ணன் வரேன்டா, ஃபுல் டென்ஷனில் இருக்கேன்டா, தங்கச்சி ஓடி போயிட்டாடா, பார்த்துங்கடா அப்படின்ட்டாரு. சந்தானம் பார்த்துக்கடா அப்படின்ட்டாரு. ஓகேட்டோம். அண்ணன் நிற்கிறாரு, நான் நிற்கிறேன், எஸ்என் லட்சுமி மேடம் நிற்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்தார், வந்த உடனே விச்சு நிற்கிறார். விச்சு நான் அண்ணன் 3 பேர் நின்றுட்டு இருக்கிறோம். நீட்டாக வந்தார். வந்த உடனே அந்த நியூஸ் கேட்டோன்னா அவர் ஆக்ஷனோட வேற ஆகிடுவார், கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்படின்ன உடனே நீட்டாக வந்தார், விச்சுவை பிடிச்சாரு, பிடிச்சி 2 அடி தலையிலே அடிச்சாரு. என் தங்கச்சி ஓடி போயிட்டா, நம்மளா ஓடி போயிட்டாங்க. கேராகி விச்சு அந்த சைடு ஓடி போய் விழுந்துட்டாரு. அடுத்தது என்கிட்ட வந்தார், நெஞ்சில் வந்து அவர் தலையை வச்சு முட்டினாரு. டே என் தங்கச்சி ஓடி போயிட்டா, நம்ம ஓடி போயிட்டான். நான் நெஞ்சு பிடிச்சின்னு ஒரு கண்ணை காமிச்சா, அண்ணன் ஓடிட்டீங்கன்னா இருக்காது. அங்கே இருந்து இல்லை வீரா 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 டே பாச. ஸோ நாங்கள் அங்கே ஷூட்டிங்ஸ் பண்ண அவர் அண்ணனோட நடித்தது, அப்போதுலேருந்து நாங்கள் பேசிகிட்டு இருந்தது இது எல்லாமே. அதுக்கப்புறமா நாங்கள் பண்ண நிறைய படங்கள் ஒன்று ஆகட்டும், அதில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டர், ஒரு லோக்கல் மெட்ராஸ் பேஸ் கவர் பண்ணியிருப்பார். அப்படியே சபாபதி பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ் வாதியார் மாதிரி. ஸோ அதே மாதிரி இதில் ஒரு டிஃப்ரெண்ட்டான பாஸ்கர் சார் நீங்கள் பார்த்தீங்க. அந்த கேரக்டர் தான் இந்த படத்தோடைய மெயின் கருவாகவே இருக்கும். ஒரு பியூட்டிஃபுல்லான டயலாக், அவர் எமோஷனலாக அவ்வளோ அழகாக ரொம்ப கிளியராக சொல்லியிருக்காரு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நடிகர் தமிழ் சினிமா கிடைச்சது உங்களுக்கு நம்ம செஞ்ச பாக்கியம் தான் சொல்லணும். ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். அடுத்தது 9 மணி ஷோனா அதுக்கு முன்னாடியே நம்ம யூடியூப்ல போய் தேடக்கூடிய முகங்கள்ல ஒரு முக்கியமான முகம் அவர். மூவி ரிவ்யூவர் அண்ட் ஆக்டர் இட் இஸ் பிரசாந்த் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறேன். நான் உங்கள் பேட்ச் தான், உங்களுக்கு பிடிச்ச பேட்ச். அடுத்ததா ஒரு படம் ரிலீஸ் ஆகட்டும், ரிலீஸ்க்கு முன்னாடி, ரிலீஸ்க்கு பின்னாடி, ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட், ட்ரெய்லர் ஈவெண்ட் எல்லாத்துலேயுமே மைக் அவரோட முன்னாடி தான் இருக்கும். அந்த குல்லாவுக்கு சொந்தக்காரர் கூல் சுரேஷ் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறேன். இவங்க 2 பேர் கூட வர இன்னொருத்தர் பத்தி வரதுக்கு இன்னொருத்தர் காத்துட்டு இருக்காரு. அவரை பத்தி நான் சொல்றதை விட அவர் யாருன்னு உங்களை கேட்டா நீங்க எல்லாரும் கரெக்டா சொல்வீங்க. அவரை ரொம்ப பயங்கரமானவராச்சே சேஷு அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறேன். ஒரு சின்ன விஷயம், டைம் ஆகிட்டு இருக்கிறதுனால சார் ரத்தின சுருக்கமாக முடிச்சேன். அப்போது காலை தயவு செஞ்சு நீங்கள் போயிட்டு வாங்க, கூப்பிட்டு போயிட்டு வர சொல்லுவாங்க. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும், கண்டிப்பாக நடக்கும். சந்தான மாசம் இந்த படத்தில் பார்த்தா ஜாலியாக என்ன பண்ண வேறு எதுவுமே நான் சொல்ல வந்தேன்.
போனமா நிம்மதியாக உட்காந்து படம் பார்த்தோமா சந்தோஷமா இருக்குது, ஜாலியாக இருக்குது. ஃபேமிலியோட எல்லாரும் உட்காந்து பார்க்கலாம். இது நல்ல படம். நீ பேச எல்லாருமே சூப்பராக பழகி பேசதான் கத்துறாங்களான்னு தெரியல. முதல்ல என்ன கேட்டு வந்தவொடனே அவர் வெளியே போட்டுறாரு. கூட்டி அப்புறம் மரியாதை இப்போ நம்ம ஆள்கள் என்ன கலந்து நிஜமாக சொல்கிறேன். ரொம்ப அற்புதமான படம் இது. எனக்கு ரொம்ப மன சந்தோஷம். எல்லாருக்கும் அந்த 74 அந்த கெட்டப்பு சூப்பராக இருக்கும். எல்லாருக்கும் கெட்டப் அருமையாக இருந்தது. எங்கள் ஹீரோயின்லாம் நிஜமாக சொல்கிறேங்க, ஹீரோயின் அந்த படத்துக்கு மிகப்பெரிய ப்ளஸ். படம் சூப்பர். எங்கள் டைரக்டர் கலங்கல்ல. மற்றபடி டோட்டல் டீம் எல்லாம் இந்த படம் சம்மந்தப்பட்ட அத்தனை பேர் நடிகர்கள் எல்லாரும் அவள் தான் இது மேலே பேசுறது என்னுடைய நேரம் முடிஞ்சிருக்கிறார். உங்களை நன்றி, வணக்கம் வணக்கம். வருகை தந்துள்ள நண்பர்கள், ஊடக நண்பர்கள், இணையதள நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எனது அழைப்பை ஏற்று வந்துள்ள சுபாஷ் கரன் சார் அவர்களுக்கும், சின்னத்தம்பி அவர்களுக்கும், பொங்கலத்தி மதிமாமா அவர்களுக்கும் மற்றும் சந்தானத்தின் ரத்தங்களாக இருக்கும் ரசிகர்கள் அனைவருக்கும், ரசிகர் மன்ற தலைவர் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வடக்குப்பட்டி ராமசாமி, அது உங்களை பொறுத்த வரைக்கும் வடக்குப்பட்டி ராமசாமி, ஆனால் எனக்கு குலதெய்வம் சாமி. இந்த படம் நடித்ததே, நான் இந்த படம் நடிக்கிறதுக்கு முன்னாடி நானும் சந்தான சாரும் ஒரு படம் நடிச்சிட்டு இருந்தோம். அப்போ நான் வந்து கேட்டேன், சந்தானம் அடுத்த படம் என்ன அப்படின்னா, டிக்லோனா டைரக்டர் கார்த்தியோட படம் தான் பண்ணுறேன், ஃபோன் பண்ணு அப்படின்னு சொல்லி உடனே ஃபோன் கொடுத்தாப்புல. இப்போ பேசினதுக்கப்புறம் உடனே டைரக்டர் அப்படிங்களா, எங்கே இருக்கீங்க, இப்போ உடனே வர முடியுமா அப்படின்னாங்க. இந்த மாதிரி ஷூட்டிங்கில் இருக்கேன். சரி நாளைக்கு வாங்க அப்படின்னாங்க. நாளைக்கு போனேன், கேரக்டரை ஃபிக்ஸ் பண்ணாங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு வாரத்தில் அக்ரிமெண்ட் சைன் பண்ணும்போது சொன்னார் கார்த்திக் சார், குழுனா நீங்கள் இந்த படத்துக்கு அப்புறம் நீங்கள் இந்த தேட்டர் வாசலில் நின்று கத்திக்கிட்டு இருக்கீங்க இல்லையா, அப்படி கத்தாமல் இனிமேல் நீங்கள் படத்துக்கு உள்ள ஸ்க்ரீனில் உங்களை பார்த்து ரசிகர்கள் உங்களை வரவேற்பாங்க. அந்த மாதிரி இந்த படத்தில் வந்து உங்களுக்கு கேரக்டர் அப்படின்னு சொன்னாங்க. அந்த டைரக்டருக்கும் என் நண்பன் சந்தானம் அவர்களுக்கும் இதெல்லாம் எல்லாருமே சொல்றாங்க, கூல் சுரேஷ்னா இதெல்லாம் எதிர்பார்க்குறாங்க. நான் பிக் பாஸ்ல இருக்கும்போது கூட என்ன அறியாமலே நான் குடும்பத்தை நினைச்சு அழுதேன். அதை நிறைய பேர் வெளியில சொன்னாங்க, நீங்க அழுவாதீங்க அப்படின்னு சொல்லி. இந்த வாய்ப்பு கொடுத்த இந்த நண்பருக்கும், இயக்குனர் அவர்களுக்கும், நடராஜ் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் வந்து ஜாஸ்தி பேச வேணாம் அப்படின்னு பார்க்கேன். ஏன்னா பிக் பாஸுக்கு அப்புறம் கூல் சுரேஷ் வேற மாதிரி, நான் என்ன அறியாமலே ரசிகர்களை பார்த்த உடனே இருந்தாலும் என் நண்பனுக்காக வெந்து தகுந்ததுக்காக வடக்குப்பட்டி ராமசாமிக்கு வணக்கத்தை போடு. பிக் பாஸ் போயிட்டு வந்து தெரிஞ்சுட்டேன்னு சொன்னேன். இல்லை, இவன் நடவடிக்கை வெளியே விட்டு பார்த்தா தான் தெரியும். நேற்று கூட டப்பிங்கில் அவன்கிட்ட சொன்னான், இல்லை சந்தானம், இல்லை நேற்று கூட டப்பிங்கில் பார்த்தோம், சொன்னான் இல்லை சந்தானம் நான் பிக் பாஸ் போயிட்டு வந்து தெரிஞ்சிட்டேன். அந்த மாதிரி கத்துறது பேசுறது, நான் இங்கே நிற்கிற சந்தானம் சொல்லி அங்கே விழுறான். அதாவது பிக் பாஸ் வந்து வெளியே வந்தோடனே எனக்கு ஒரு ஃபோன் பண்ணான், இந்த மாதிரி
சந்தானம் வெளியே வந்துட்ட பிக் பாஸ்லேருந்து ஷால்வை மாலை போடணும் அப்படின்னு சொன்னான். சரி வாடா ஆஃபீஸுக்கு வாடா, ஆஃபீஸ் தான்டா இருக்கு அப்படின்னா ஷால்வையும் மாலையும் எடுத்துகிட்டு வந்தான். எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த ஷால்வையும் மாலையும் என் கையில் கொடுத்து அவன் போட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிட்டான். அங்கேருந்து டிஆர் சார் ஃபோன் அடிக்கிறான், சார் வந்துட்டேன் வெளியே அப்படின்னா அவர் சொல்லுக்குள்ளே அப்படின்னாரு. மாலை ஷால்வை போடணும்னு அவரும் என்ன மாதிரி ஏமாந்து வாடா வீட்டுக்கு. அங்கே போனால் அவர் கையில் கொடுத்து இவன் போட்டுக்கினான். அதுக்கப்புறம் அந்த மாலையை விற்றுட்டு சால்வையும் திருப்பி கொடுத்துட்டு போயிட்டான். ஸோ இந்த கேரக்டர் எழுதும்போது டைரக்டர் சொன்னார், இது படத்தில் பார்த்துருப்பீங்க, பாடையில் படுத்துன்னு வர ஒரு கேரக்டராக தான் இருக்கும். படம் ஃபுல்லாகவே பாடையில் படுத்துக்கிட்டு அதுலேருந்து ஒருத்தன் பப்ளிசிட்டி தேடுவான், பத்திரிகைலாம் கொடுத்துட்டு ஒன்று பண்ணுவான். ஆனால் பாடையில் படுத்து ஒரு பப்ளிசிட்டி தேடாமல் ஒரு கேரக்டர் எழுதியிருக்கேன்னா யாருமே பண்ணலாம். நாங்கள் எதுக்கு யோசிக்கிறேன், நம்மக்கிட்ட தான் இருக்கிறாங்க ஒருத்தர் அவனை பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ரொம்ப நல்ல கேரக்டர். ஆனால் ஆஃப்டர் கூல் சொன்ன மாதிரி இந்த படத்துக்கு அப்புறமா கூல் சுரேஷ்க்கு வந்து வேற ஒரு பேர் கிடைக்கும். ஏன்னா காமெடி கொஞ்சம் அவனுடைய போர்ஷன்ஸும் ரொம்ப நல்லாவே ஒர்க் ஆகிருக்கு, ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன். பட்டு வாழ்த்துக்கள். ஆனால் சொன்ன மாதிரி கொஞ்சம் மாற்றிக்க, ஹீரோவாக வேறு நடிக்க போகிறான்னு நினைக்கிறேன். அவங்க ப்ரொடியூசர் அவங்க எல்லாரையும் வேறு கூட்டின்னு வந்துருங்க. அவங்க பேர் நடுவில் சொன்னால் நீங்கள் கவனிக்கல. என்னுடைய அழைப்பிதழை ஏற்று வந்திருக்கிற அப்படின்லாம் சொன்னான். இங்கே நாங்கள் தான் இவனே கூப்பிட்டுருக்கோம், இவன் இது நடுவில் யாரையும் கூப்பிட்டுருக்கோம். ஸோ அந்த மாதிரி அந்த சேசு மாமா இது வந்து 70 பீரியட் ஃபிலிம். எங்கே பார்த்தாலும் அங்கே எல்லாத்தையும் பீரியட்ஸ் ஃபிலிமுங்க, பீரியட்ஸ் ஃபிலிமுங்க. ஓகேவா, பயங்கரமாக பண்ணியிருக்காரு. இவருக்கும் மாறன் வரலையா? உடம்பு சரியில்லையா? ஸோ மாறன் இவரு தான் காம்போ என் கூட. A1ல் நீங்கள் பார்த்த மாதிரி, அப்புறம் பாரிஸ் ஏரியாவில் பார்த்த மாதிரி இவருடைய போர்ஷன் ஹைலைட்டாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. இந்த பரதநாட்டியெல்லாம் பார்த்துருக்கீங்க, தேட்டரில் நீங்கள் கண்டிப்பாக விழுந்து சிரிப்பீங்க, அந்த அளவுக்கான ஒரு போர்ஷன்ஸ் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ரொம்ப நன்றி மாம்ஸ், தேங்க்யூ. பிரசாந்த் சார் நன்றி, மேடைக்கு நன்றி, நண்பன் கார்த்திக் நன்றி. ரொம்ப நம்பி கொடுத்தாரு இந்த கேரக்டரு. ஒரு மாதிரி ஒரு 4 மாதம் நாயெல்லாம் சுற்றிக்கிட்டு துரத்திக்கிட்டு இருந்தது. வீட்டுக்கு போனால் அம்மாலாம் கேவலமாக சிரித்தாங்க. இந்த மாதிரி ஒரு கட்டிங்கு கேரக்டராகவே ஒரு மாதிரி ஃபன்னாக இருக்கும். இது எனக்கு என்னென்னா, இது இவங்கெல்லாம் கிடைச்சது தான் பெரிய ஒரு இது. இப்போ கூல் சுரேஷன் பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் கேரவனில் படுத்துட்டு உட்காந்து எவனா ஒருத்தன் கூப்பிடுவோம், அப்படி கள்ளக்குறிச்சி ஃபேன் கூப்பிட்றோன்னா இங்கே சொல்லுங்கள் வெந்து தெரிந்தது காடு அப்படின்னு அது கூச்சமே படாமல் அதுக்கு வந்து அது ஒன்று பண்ணிட்டு இருப்பாங்க. அது உட்காந்து அவருக்கு வாய்ஸ் மெசேஜ், பர்சனல் வாய்ஸ் மெசேஜ் விட்டாரு, எனக்கு காது குத்துன இந்த நேம் வேணும், இதுக்கப்புறம் இப்படி வரணும் அப்படின்னா அதுக்கு உட்காந்து பண்ணிட்டு இருப்போம். அப்படி சேஷனை கேரக்டராகவே வாழ்ந்துருக்காரு. நான் உண்மையாக சொல்கிறேன், இந்த படத்தில் தைரியமாக சந்தானனுக்கு முன்னாடியே சொல்லலாம், சந்தானனோட பயங்கர எஃபர்ட் போட்டது சேஷன். அதாவது ஒரு சீன்லாம் உண்மையாக சொல்கிறேன், அவரோட வயசுக்கு போய் டைவ் அடித்து டிச்சுக்குள்ள விழுந்துட்டார். அவர் டைரக்டர் வந்து ஓகேட்டாரு, ஷாக்லாம் ஓகேட்டாங்க, இல்லை இது டைவ் பத்தலை அப்படின்ட்டு போய் இந்த பக்கம் சாக்கடை இருக்குது, சாக்கடைக்குள்ள விழுந்துட்டாரு சேஷோன்னு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு இது கார்த்திக் இல்லை பிரசாந்த். ஆக்சுவலாக சாரி கேட்குறேன், கேமராமேன் ஃப்ரேம் வச்சுருக்காரு, இவரு போய் பக்கத்தில் எங்கேயோ சாக்கடையில் விட்டுட்டு எங்களை திட்டாரு, நீங்கன்னா ஃப்ரேம் எடுக்க மாட்டேன் கேமராமேன், நீங்கன்னா ஃப்ரேம் எடுக்க மாட்டேன். பார்த்தா ஃபுல்லாக சாக்கடை, திருப்பி குளிச்சுட்டு திருப்பி போய் சாக்கடையில் விடுறாரு. இப்போ இதில் ஃபஸ்ட்டு டேவே பார்த்தீங்கன்னா லுங்கி அந்த இந்த வேஸ்ட்லாம் கட்டிட்டு வேஷ்டி வந்து நான் எதை தூக்கி போயிடுச்சு பிறகு அப்படியே பட்டாப்பட்டியோட கேரவனில் ஏறி அப்படியே சுற்றிட்டு இருக்காரு. நைட்டு 2 மணிக்கு ஹோட்டல்லேருந்து கால் பண்ணுறாங்க, ஆர்டிஸ்ட் யாரோ சுற்றிட்டு இருக்காங்க. பார்த்தா சிசிடிவி டீ இருக்கான்னு எல்லா ரூம்லையும் தட்டி கேட்டுருக்காங்க. 2-3 மணிக்கு ஒரு அது வேற, அந்த டீ வேற, இது மனுஷன் குடிப்பானா அப்படின்னு சொல்லிட்டு அவரே பிடிச்சிருக்காரு. இந்த மாதிரிலாம் பண்ணால் என்ன பண்ணுறது? இந்த மேடையை வந்து ஒரே ஒரு விஷயத்துக்கு மட்டும் எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். என்னை பற்றி கிடையாது, நிறைய அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் பயங்கரமாக உழைச்சிருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கணும்னு. பயங்கரமாக நல்லா பார்த்துருக்காங்க. பிரேம், மஞ்சு, செந்தில் அண்ணன், சசி, அதோட பாலா சார் கூட இருந்து ஒரு கேரக்டர் ஒரு பேர் இருக்கு சுதன். சந்தானண்ணா வந்து கடைசியில் டேய் நீ யார் அப்படின்னு கேட்டாங்க. அதாவது சுதன் வந்து பார்த்தீங்கன்னா டிராஃபிக், அதாவது டிராஃபிக் போலீஸ், அவன் போன ஜென்மத்தில் டிராஃபிக் போலீஸாக இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். அவன் கையை நீட்டினா எந்த பக்கம் எந்த வண்டியுமே வர முடியாது. அந்த மாதிரி இந்த 65 நாள் இந்த படத்துக்கான எல்லா கிரெடிட்ஸும் கார்த்திக்கும் சந்தானனுக்கும் எவ்வளவு சேருமோ அந்த அளவுக்கு வந்து இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், அசோசியேட் டைரக்டர்ஸ் எல்லாத்துக்கும் சேரணும். ஆல்பனி இவங்க எல்லாருமே சொல்கிறேன், பேர் விட்டுருந்தா மன்னிச்சுக்கங்க, எல்லாரும் பயங்கரமாக உழைச்சிருக்காங்க. இவங்க எல்லாத்துக்கும் பெரிய பெரிய படங்கள் கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். எல்லாத்துக்கும் கதைகள் இருக்குது, அதனால் வந்து அதை வேண்டிக்கிறேன். கடைசியாக
சந்தானண்ணன் எனக்கு அண்ணன், அவ்வளோதான். எனக்கு வந்து உங்களுக்கெல்லாம் எப்படி அண்ணனோ எனக்கு வந்து அண்ணன். ஏன்னா நாம் வந்து வெறும் படத்துக்குன்னு இல்லை, படம் வந்து நம்ம நடிக்கிறதுக்கு போகிறது அதெல்லாம் இல்லை. ஜென்ரலாகவே பார்த்தா ஒரு அண்ணனுக்கு ஒரு தம்பிக்கு என்ன பாசமோ அப்படி தான் பேசுவார். அதே மாதிரி உட்காந்து கேட்டுக்கிட்டே இருப்பார். அதாவது பிரசாந்த் இன்னைக்கு என்ன பண்ண சொன்னான் டைரக்டர், தீயமதிக்கு சொல்லியிருப்பானே, அடுத்து என்ன பண்ண சொன்னான் தாண்ட சொல்லியிருப்பானே. ஏன்னா டைரக்டர் வந்து எங்கள் டைரக்டர் கொஞ்சம் சுடுதண்ணி போட்டு டார்ச்சர் பண்ணுவார் எங்களை எல்லாத்தையும். டார்ச்சர்னால் எங்களுக்கு அவ்வளோ வேலைகள் இருக்கும். அதை அவ்வளோ கூலாக சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருப்பார். ஏன் இந்த ஈரத்தில் உட்காந்துருக்க, போய் துணியை மாற்று, ஏன் சாப்பிடலையா, சாப்பிடாம இங்கே உட்காந்துருக்கு, போய் சாப்பிடு அப்படின்ட்டு. இதெல்லாம் வந்து வாண்டடாக சொல்கிறது இல்லை, அது அவரோட நேச்சரே. அதுதான். எனக்கு மட்டும் இல்லை, ஒர்க் பண்ண எல்லாரையும் உட்காந்து எப்படி சொல்கிறது, இப்போ விஜயகாந்த் சாரை சொல்கிறாங்கல்ல, நாளைக்கு ஒரு நாள் சந்தானம் சொல்லுவாங்க. சூப்பர் சூப்பர். தேங்க்ஸ் எல்லாம். தேங்க்ஸ் ஃபார் பீயிங் ஆன் தி ஸ்டேஜ். அற்புதமான ஒரு நடிகர். ரொம்ப நன்றி பிரசாந்த். தேங்க்யூ. ஓகே, இந்த இடத்துல ஜாக்லின் ஸ்டேஜ் வாங்க. 2 months ஜாக்லின் அவங்களுக்கு இந்த 2 பேருக்கு நடுவில் வந்தீங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். எங்கே இருக்கீங்க? வாங்க வாங்க. நல்ல வேலை ஏற்றிட்டாங்க. இல்லை இல்லை, என்னன்னா ஃபேஸ் ஒன்று இருக்கும் போது அந்த கலர் ஒரு மாதிரி இருக்குது, அதனால தான் இருக்கு. இல்லை இல்லை, நில்லுங்கண்ணா, நல்லா இருக்கு. அண்ணா இங்கே வாண்ணா. அண்ணா சரி ஓகே. இல்லை இல்லை, லைட் அங்கே ஜாஸ்தி அடிக்கிறாங்க, அங்கே போயிட்டு லைட் வாங்க போயிட்டு. அண்ணா இங்கே வாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த வாய்ப்பு எனக்கு மறுபடியும் கொடுத்த கடவுளுக்கு நன்றி, என்னோட டிரெக்டர் கார்த்திக் நன்றி, கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் நட்ராஜ் நன்றி, என்னோட ஃப்ரெண்ட் சினீஷ்க்கு நன்றி, அண்ட் பீப்புள் மீடியா ஃபேக்ட்ரியோட ப்ரொடியூசர் விஸ்வாசருக்கு ரொம்ப நன்றி. நான் கரியர் ஆரம்பிச்சு 13 வருஷம் ஆயிடுச்சு. இந்த 13 வருஷத்துல நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு, அப்ஸ் டவுன்ஸ் எல்லாமே பார்த்துருக்கேன். ஐ திங்க் சினிமா பொறுத்த வரைக்கும் கடவுளோட பிளெஸ்ஸிங்ஸ், நம்மளோட ஹார்ட் ஒர்க், ஸ்மார்ட் ஒர்க், விடாமுயற்சி, பேஷன்ஸ், இந்த மாதிரி மீட்டிங் ரைட் பீப்புள் அட் த ரைட் டைம், இதெல்லாம் ஒன்றா கூடி வந்தால் மட்டும்தான் மேஜிக் நடக்கும், இந்த மாற்றமும் நடக்கும். ஸோ எனக்கு இந்த படம் அந்த மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. என்னை சூஸ் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். ஐம் ஆக்சுவலி வெரி நர்வஸ் பிகாஸ் ரொம்ப வருஷம் கழிச்சு ஐம் சீயிங் திஸ் க்ரௌட். ஸோ யா, தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ ஸோ மச். இல்லை, ஜாக்லினுக்கு ஒரு நன்றி. எனக்கு ஜோடியாக நடிச்சிருக்காங்க. உண்மையாலுமே ரொம்ப கஷ்டங்க. நம்ம அந்த கேரக்டரை பார்த்து ஜோடியாக நடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால் வந்து அது பயங்கரமாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. நீங்கள் உங்களை விஜய் டிவிலெலாம் பார்த்துருப்பீங்க. நிறைய டான்ஸ் ஷோஸில் பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணி நிறையா விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காங்க. திருப்பி வர்றாங்க. எனக்காண்டி இல்லை, அவங்களுக்காண்டி ஒரு கைதட்டி இருக்கு. அவங்களுக்கு பெரிய என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். ஸ்டேஜ் இருக்கவங்க எல்லாருக்குமே நன்றி. ப்ளீஸ் டேக் யூர் சீட்ஸ். ஜாக்லின், கூல் சுரேஷ் அண்ட் இட் இஸ் பிரசாந்த், உங்களுக்கு வாழ்த்துகள். அண்ட் ப்ளீஸ் டேக் யூர் சீட்ஸ். அடுத்ததாக நம்ம கூப்பிட சொன்னா நீங்கள் டவுட்டாக எங்கேயோ பார்த்தா மாதிரியே இருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ அதுக்கு தான் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சந்தானம் சார் வந்து அவங்கள நாங்கள் டிவியில் பார்த்தோம். அவங்க கேரக்டர் ஆர்டிஸ்ட் காமெடியாக பண்ணுறப்போ ஃபிலிம்ஸில் பார்த்தோம். அதுக்கப்புறமா ஓகே படத்தில் ஆல்மோஸ்ட் ஒரு செகண்ட் லீட் மாதிரி பண்ணியிருக்காங்க. அந்த படத்தை பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய ஸ்டாராக வந்து கண்டினியூஸாக ஃபிலிம்ஸ் கொடுக்குறாங்க, சூப்பர் ஹிட்ஸ் கொடுக்குறாங்க. அதை பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சந்தானம் சார் ஃபிலிம்ஸ் மட்டும் இல்லை, அந்த ஃபிலிம்ஸ் ப்ரமோட் பண்ணுறதுக்கு அவங்க இன்டர்வியூஸ் கொடுப்பாங்கல்ல, அந்த இன்டர்வியூஸும் நான் பார்ப்பேன். ஏன்னா சார் காமெடி எல்லாத்துலேயும் இருக்கும், நிறைய வைரல் கிளிப்ஸ் எல்லாம் வரும். ஸோ இந்த படத்துக்கும் வந்து ஏதோ ஒரு ப்ரமோஷன் கிளிப்பில் வந்து ஒரு வைரல் கிளிப்பாக வந்து நான் பார்த்தேன். சார் அப்படியே நீங்கள் ஆடியன்ஸ் எல்லாரும் நீங்கள் என்டர்டெயின் பண்ணுவீங்கன்னு ரிக்வெஸ்ட் பண்ணுறேன். தேங்க்ஸ் பண்ணுறேன். அண்ட் ஐ ஆல்சோ ஹோப் டு ஒர்க் வித் யூ சம்டே சூன். ஷூர் சார், டெஃபினட்டாக கூப்பிடுங்க சார். கண்டிப்பாங்க. நீங்கள் அங்கேருந்து இங்கே வந்து இந்த விழாவில் கலந்துட்டு எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. டெஃபினட்டாக நான் வந்து ஒர்க் பண்ணுறேன். நம்ம 1970s 80s 90s அந்த டைமில் தமிழ் ப்ரொடியூசர்ஸ் நிறைய பேர் ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸ் அப்படி சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் எல்லாரும் வந்து தெலுங்கு ஹீரோஸ் வச்சு படம் எடுத்தாங்க. அப்படியே தெலுங்கு ப்ரொடியூசர்ஸும் வந்து தமிழ் ஹீரோஸ் வச்சு படம் எடுத்தாங்க. பட் அந்த ட்ரெண்ட் ஒரு 20-30 இயர்ஸாக இல்லை. திரும்பி ரொம்ப நாளுக்கு அப்புறமா எங்கள் விஸ்வபிரசாத் சார் மாதிரி ஒரு தெலுங்கு ப்ரொடியூசர் வந்து தமிழில் ஒரு பெரிய ஹீரோ வச்சு இப்படி ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணுறது எனக்கு ரொம்ப கௌரவமாக இருக்குது. இந்த ட்ரெண்ட் இப்படி ஆகணும். இன்னும் தெலுங்கு ப்ரொடியூசர்ஸ் வந்து இங்கே ஹீரோஸோட படம் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ஆசைப்படுறேன். அண்ட் டைரக்டர் யோகேஷ் சாருக்கும் அண்ட் ஹீரோயின் மேகா ஆகாஷ் சாருக்கும் அண்ட் மீதி க்ரூ மெம்பர்ஸ் எல்லாருக்கும் என் சைட்லேருந்து ஆல் தி பெஸ்ட்.
இந்த படம் வந்து பெரிய ஹிட் ஆகும்னு சொல்லிட்டு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். அண்ட் இந்த மேடைக்கு கூப்பிட்டு இந்த அவகாசம் கொடுத்ததுக்கு இந்த யூனிட் மெம்பர்ஸ் எல்லாருக்கும் என் சைட்லேருந்து ரொம்ப தேங்க்ஸ். நன்றி. அஸ்வின், நீங்க ஏன்னா சந்தானம் சார் வந்து ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன். ஃப்ரம் டெலிவிஷன் டு தியேட்டர்ல பிகா நம்ம எல்லாருமே அப்ரிஷியேட் பண்றதுக்கு இன்னைக்கு இப்படி கொண்டாடுறாங்க மக்கள். சந்தானம் அப்படின்னு பெயர் சொன்னா சந்தானம் சார் அவர் எல்லாருக்கும் எனக்கு மட்டும் இல்லை எத்தனை பேருக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். அங்கேருந்து தான் நான் இங்கே வந்திருக்கேன் அவரை பார்த்து. ஸோ சார் வந்து இன்னைக்கு அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் கேட்டால் சத்தியமா சார் கிடையவே கிடையாது. உங்களை யாருமே ரீப்ளேஸ் பண்ண முடியாது சார். அதான் உண்மையை சொல்லலாம். நேற்று நைட்டு கூட நான் உங்களோட படங்கள் பழைய வீடியோஸ் நீங்கள் பண்ணுறது அந்த வீடியோ பார்த்து தான் நான் தூங்குறேன். உண்மையிலேயே அதுதான் அவ்வளோ பெரிய ஒரு இதாக இருந்துருக்கு. இன்றைக்குமே லட்சம் மாதிரி தான் உங்களை நாங்கள் பார்க்குறோம். ஏன்னா அவங்களோட ஒர்க்ஸ் அவ்வளோ அது ஒர்க்கை கூட விட்டுருங்க. இன்னைக்கு இப்போவே பாருங்கள் இந்த செகண்ட் ஸ்டேஜ்லேயே வந்து அவ்வளோ கவுண்டர்ஸ் கொடுக்குறாரு. அத்தனை பேருக்கு சிரிக்கிற வைக்கிறங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் த இண்டஸ்ட்ரி. நீங்கள் இந்த இண்டஸ்ட்ரி இருக்கிறது எங்களுக்கு ஒரு பெரிய வரமாக நாங்கள் பார்க்குறோம். ரொம்ப பெரிய வார்த்தை சொல்கிறீங்க அஸ்வின். தேங்க்ஸ். உங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ் வந்து இன்னும் கலக்கணும், அதுதான் என்னுடைய ஆசை. உங்களோட சேர்ந்துலாம் நான் நடிக்க நானும் அதை ஆசைப்படுறேன். கண்டிப்பாக சேர்ந்து பண்ணுவோம். தேங்க்ஸ் சார். நான் ஒரு விஷயத்த சொல்லலாம்னு சொல்லிட்டு மறந்துட்டேன். நான் நிறைய ப்ரீ ரிலீஸ் ஃபங்க்ஷன் என் படம் வேறு படம்லாம் பார்த்து அட்டெண்ட் ஆகிருக்கேன். ஹீரோ அங்கே உட்காருவார், லாஸ்ட்டில் வந்து ஹோஸ்ட் கூப்பிட்டா ஒரு ஸ்பீச் கொடுத்துட்டு போயிடுவார். பட் சந்தானம் சார் அப்படி இல்லை. அவங்களே வந்து பிகினிங்கில் அவங்க எப்படி வந்து ஒரு ஹோஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்களோ இன்றைக்கி அவங்க படத்துலேயே வந்து அந்த ஈவெண்ட்டுக்கு வந்து இங்கே நின்று ஸ்டார்ட்லேருந்து அவங்க ஹோஸ்ட் பண்ணுறாங்க. நான் ஃபஸ்ட் வந்தப்போ நான் ஷாக் ஆகிட்டேன். நான் லேட் பண்ணுறேன், ஹீரோ ஸ்பீச் ஸ்டார்ட் ஆச்சான்னு. ஆனால் இல்லை சாரே ஹோஸ்ட் பண்ணுறாங்க. சரி அப்போ நம்ம டைம் தான் வந்து சொல்லிட்டு ரொம்ப பட் பார்த்து எனக்கு ரொம்ப ஐ டோன்ட் ஃபீல் வெரி ஹாப்பி. இந்த ஸ்டாய் வந்ததுக்கப்புறமா அவ்வளோ அவங்களே வந்து ஹோஸ்ட் பண்ணுறாங்க வித்தவுட் ஃபர்கெட்டிங் ஹிஸ் ரூட்ஸ்னு சொல்லிட்டு இட்ஸ் வெரி இன்ஸ்பைரிங். தேங்க்யூ. அதே மாதிரி இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன் சார். நீங்கள் வந்தோன்னே சொன்னீங்க சந்தானத்துக்கு இவ்வளோ பெரிய பட்ஜெட் கிடைக்குமா சார். நீங்கள் படமே பண்ணலனாலும் அங்கே இருக்கிறவங்க என்றைக்குமே இருப்பாங்க சார். அதான் சார் என்றைக்குமே ஒரு ஹீரோ வரதை விட நீங்கள் வரும்போது அப்போவே சொல்கிறீங்க. ஃபஸ்ட்டு கம்மியாக இருக்கும்போது ஹீரோ தாண்டி நீங்கள் அப்போவே போயிட்டீங்க சார். நீங்கள் எங்கேயோ போயிட்டீங்க சார். நீங்கள் அந்த வார்த்தை சொல்லவே சொல்லாதீங்க. நீங்கள் நடிக்கலைனாலும் உங்களோட வீடியோஸ் என்றைக்குமே அது ட்ரெண்டிங்கில் தான் சார் இருக்கும். அதில் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. அண்ட் ப்ரொடக்ஷன் பீப்புள்ஸ் மீடியா விஸ்வா காரு தமிழில் நமக்கு பெருசாக தெரியாது. பட் தெலுங்குல வந்து ரொம்ப பெரிய படங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. எங்கள் அடுத்த பிரபாஸரோட படமும் அவங்க தான் பண்ணுறாங்க. ஸோ அவங்க தமிழில் வர்றதுங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயமா பார்க்குறோம். கண்டிப்பாக இண்டஸ்ட்ரிக்கு வந்து ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நன்றி சார், தேங்க்யூ ஃபார் இன்வைட்டிங் மீ. ஸோ அவ்வளோ பெரிய ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இங்கே கொண்டு வந்து இங்கே ஹோப் கொடுத்து அண்ட் சந்தானம் சார் இங்கே ஒரு கொடுத்து பெரிய ஒரு பிரம்மாண்டமாக ஒன்று கொடுத்துருக்கீங்க. விஷுவல்ஸ் பார்க்கும் போதே தெரியுது அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது அண்ட் அவ்வளோ செலவு பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அல்லு சிரி சார், இவர் வந்து எல்லாரும் அல்லு அர்ஜுன் தம்பி அப்படின்னு சொல்கிறீங்க. அவருக்கு தனி ஒரு கிரேஸ் இருக்குது தெலுங்குல. இஸ் வெரி ஃபேமஸ் ஓவர் தேர். அண்ட் ஷெரீஃப் மாஸ்டர் என்னோட அடிப்பொலியோட கொரியோகிராஃபர். தேங்க்யூ மாஸ்டர் ஃபார் கமிங் ஹியர். அண்ட் உண்மையத்தை நான் சொல்லணும் முக்கியமாக ஆர்யா சார் தான் கூப்பிடுவேன். பட் அவர் அதை தாண்டி என்னை ரோட் கூப்பிட வச்சிருக்காரு. ஏன்னா அவ்வளோ ஸ்வீட்டான ஒரு பர்சன். உண்மையில சொல்கிறேன், ஃப்ரம் மை ஹார்ட், ஒரு ஜென்யூன் சோல். சிம்பிளாக சொன்னேன், இன்னைக்கு சாருக்காக கூட வந்திருக்காரு. அதுதான் ஆர்யா சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் டைம் சப்போர்ட் ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் அஸ்வின். அண்ட் ஷெரீஃப் மாஸ்டர் இந்த படத்தில் சார் 2 பாட்டுக்கு ஆட வச்சிருக்கீங்க. அப்புறக்கா நாங்கள் பார்த்தோம், அவ்வளோ அழகாக இருந்தது கொரியோகிராஃபி. ஃபியூ வேர்ட்ஸ் ப்ளீஸ். எல்லாருக்கும் வணக்கம். நான் கொஞ்சம் பிக்கப் பிடிச்சிங்கன்னா சதாவு சார் வந்து நான் ராஜாராணி படத்துலேருந்து ஒர்க் பண்ணேன். ஃபர்ஸ்ட் ஃபிலிம். ஒரு ஸ்டார்டிங் அவர் வந்து ஜாலியாக அப்படியே காமெடினா ஒரு இது ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு இருந்ததோட இன்னைக்கு அவர் ஒரு ஹீரோவாக எந்த அளவுக்கு டெவலப் ஆயிருக்காரு. ஈவன் இன் டான்ஸ் எவ்ரி ஸ்கில் வந்து அவர் டெவலப் பண்ணது வந்து ஐ ஃபீல் லைக் அது ஒரு பயங்கர இன்ஸ்பிரேஷனாக இருந்தது. ஈச் அண்ட் எவ்ரி திங் அவர் வந்து ஒரு இன்புட் போடுறது, ஒரு ஸ்டெப்பை கிராஸ் பண்ணி ஆடுறது எல்லாமே சூப்பராக இருந்தது. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் யுவர் சப்போர்ட். அண்ட் அதாவது எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதை நான் ட்ரை பண்ணி பண்ணிடுறேன்னு ஒரு ஹீரோ சொல்லி அது பண்ணுறது வந்து ஒரு பெரிய விஷயம். அது ஒரு கலைஞருக்கும் கொடுக்குற ஒரு சப்போர்ட்டாக நான் எடுக்கிறேன். அந்த மாதிரி ஒரு சப்போர்ட் நீங்கள் எனக்கு கொடுத்தீங்க சார். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஆல்சோ கார்த்திக், அவர் வந்து இவ்வளோ ஆர்டிஸ்ட் அண்ட் இவ்வளோ டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே சில ஆடியோ லான்ச் சில பேர் வருவாங்க, சில பேர் வர முடியாது. நீங்கள் எல்லாருமே வந்திருக்காங்க அப்படின்னா அது கார்த்திகோட அன்பு தான். ஏன்னா ஒரு வெரி குட் டேரக்டர். ஐ மீன் வெரி குட் டேரக்டர் எல்லாத்துக்கும் தெரியும். அதை விட ஒரு குட் ஹியூமன் பீங்.
அண்டு எல்லாத்துக்குமே என்னோட தேங்க்ஸ், அண்ட் பீப்புள் மீடியாவுக்கு என்னோட தேங்க்ஸ். அண்ட் இந்த படம் வந்து சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, நம்ம ஜென்ரலாக யூஸ் டு சே லைக் நம்பிக்கைக்கும் மூட நம்பிக்கை இருக்கிற ஒரு சிம்பிளான ஒரு வித்தியாசம் தான் இந்த படத்தை வந்து என்னையும் அந்த சாங்கை பண்ண வச்சுது. ஸோ அந்த சாங் வந்து ஒரு 70s இருக்கிற ஒரு ஸ்டைல் ஆஃப் சாங்னால அவரும் அந்த பாடி லாங்குவேஜுக்கு தகுந்த மாதிரி அதை நடனமாக ஆடுறது சூப்பராக இருந்தது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இன்வைட்டிங் மீ, அண்ட் தேங்க்யூ ஸோ மச். இந்த படம் சிறப்பாக வெற்றி பெற என்னோட வாழ்த்துக்கள். அண்ட் ஆல்சோ எல்லாரும் ப்ளீஸ் தியேட்டர் வந்து பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஒரு ஆக்டர், ஒரு ஹீரோ பெருசாக தெரியுற காரணமே ஒரு டைரக்டர் தான். ஸோ கார்த்திக் ப்ரோ வந்து ஆல்ரெடி ஒரு படம் கொடுத்து ஒரு பெரிய ஹெல்ப் கொடுத்துருக்காரு. அண்ட் இந்த படத்துக்கும் என்னோட பெஸ்ட் விஷஸ் ப்ரோ. இந்த மாதிரி எல்லாருக்கும் ஒரு ஹீரோ பின்னாடி ஒரு டேரக்டர் இருந்துட்டுன்னு ஆசைப்படுறேன். தேங்க்யூ. தேங்க்ஸ் ப்ரோ. தேங்க்ஸ் அல்லுஷன் ப்ரோ, அஸ்வின் ப்ரோ அண்ட் செல்ஃப் மாஸ்டர். ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணதுக்கு நன்றி. நீங்கள் கெஸ்ட்டாக நீங்கள் ஒர்க் பண்ணிருக்கீங்க. ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு பேர் வச்சாலும் வைக்காம சாங்குக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் டிக்கிலோனால. அண்ட் அவரோட சாங் அண்ட் பரவல் சாங். தேங்க்ஸ் ஃபார் ஒர்க்கிங். தேங்க்ஸ். தேங்க்யூ மாஸ்டர். ரொம்ப சந்தோஷம் மாஸ்டர். மறுபடியும் நான் மாஸ்டரோட வந்து அந்த இந்த சாங் பண்ணேன், ராஜா ராணியில் ஒரு சாங் பண்ணோம். அப்போ ஆர்யா பண்ணிட்டு இருந்தா, அப்போ ஆர்யா கூப்பிட்டு மாஸ்டர் அவனையும் ஆட வைங்க அப்படின்னு சொன்னவங்க என்னை கூப்பிட்டு ஆட வச்சேன். நான் சொன்னேன் என்னால் இந்த முட்டி போட்டு எழுந்து போனோம், அதெல்லாம் என்னால் பண்ண முடியாது மாஸ்டர், ரொம்ப கஷ்டம் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனால் அவர் விடவே இல்லை, மூமெண்ட்டையும் மாற்றலை. உங்களை யாருக்கு ஆட சொல்ல தெரியுமானா ஆர்யா அப்படின்னு சொன்னேன். அப்போ நான் சொன்னேன் ஆர்யா வச்சு நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கினேன். ஆர்யா ஷோல்டர் மேலே நான் கை போட்டுப்பேன், ஆர்யா முட்டி போட்டு என்னையும் தூக்கிட்டே ஆடணும். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் ஒன்று பண்ணிவிட்டாரு. ஸோ அதுக்கப்புறமா அந்த பாட்டு ஆடி முடித்தோம். அதுக்கப்புறமா டிக்கிலோனா அந்த பாட்டு நல்லா ஹிட் ஆச்சு. அப்புறம் இந்த பாட்டு பண்ணியிருக்காங்க. ஸோ அவரோட ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ மாஸ்டர் ஒன்ஸ் அகேன். தேங்க்யூ ஸோ மச் சார். அடுத்ததாக நம்ம இப்போ தேட்டரில் இவங்க எல்லாருமே நிறைய கொண்டாடி இருக்கோம். அந்த இளம் நம்பிக்கை நட்சத்திரங்கள் ஆஃப் தமிழ் சினிமா அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒரு சிம்பிள் ஸ்டார்ட் பட் ஹியூஜ் பிளாக் பஸ்டர் அப்படின்ற மாதிரி மண்டேலாவில் தொடங்கி மாவீரனை நாம் கொண்டாட வைத்த இயக்குனர் மனோஜ் அஸ்வின் அவர்களை அன்புடன் மேடை கழிக்கிறேன். நம்பிக்கை நட்சத்திரம்னு சொன்ன MS பாஸ்கர் சார் பேசினாங்க. அவரோட இன்னொரு வெர்ஷன் நம்ம பார்த்தோம். அந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை 8 தோட்டாக்கள் குருதி ஆட்டம்னு நம்மளை எல்லாரையும் எனக்கு என்டர்டெயின் பண்ண வைக்கக்கூடிய ஸ்ரீ கணேஷ் அவர்களை அன்புடன் மேடை கழிக்கிறேன். டைரக்டர் ஸ்ரீ கணேஷ் அவர்களை அன்புடன் மேடை கழிக்கிறேன். டெல்லுக்கு துட்டு ரிட்டர்ன் ஆனா எவ்வளவு சந்தோஷம் இல்லை. டிடி ரிட்டர்ன்ஸ் திரைப்படத்தில் நம்ம சாண்டா அவர்களின் டிடி ரிட்டர்ன்ஸ் திரைப்படத்தில் இயக்குனர் பிரேம் அவர்களை அன்புடன் மேடை கழிக்கிறோம். பார்க்கிங் டிரெக்டர் திரு ராம் அவர்களை அன்புடன் மேடை கழிக்கிறோம். எல்லாரும் ரொம்ப கனெக்ட் பண்ணிக்கிட்டோம். ஈவன் வெளியில் தேட்டர் வெளியில் கூட அதை நம்ம அனுபவிச்சிருக்கோம். தேங்க்யூ ராம் ஃபார் வண்டர்ஃபுல் ஃபில்ம். எல்லாருக்கும் வணக்கம். கார்த்திக் யோகி எனக்கு ஒரு இயர்ஸ் பழக்கம். ஏன்னா 2 பேரும் நாளைக்கு பண்ணுற டைம்லேருந்தே ஃப்ரெண்ட்ஸ். ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போது அவர் ஃபஸ்ட் ஆக்டராக தான் இருந்தார். அவர் என்ன ஆச்சுன்னு தெரில, அது நடிக்கிறதுக்கு நான் டேரக்ஷனே பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்தாருன்னு. ஆனால் உங்கள் உங்ககிட்ட நடித்தா உங்கள் நடிப்பு வரல, அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் வாங்குறீங்க. அதுக்கு டேரக்ஷனே பெட்டர் வந்துச்சு. ஒரு ஷார்ட் ஃபிலிம், உதாரணத்துக்கு ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று பண்ணோம். அந்த ஷார்ட் ஃபிலிமில் வந்து கார்த்திக் யோகி நடிச்சிருந்தாரு. அதில் வந்து நான் மொத்தமாகவே 2 டைலாக் தான் வச்சுருந்தேன். அவர் ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு அந்த 2 டைலாக்கையும் தூக்கிட்டா அது டைலாகே இல்லாத ஷார்ட் ஃபிலிமாக இருக்குமேன்னு சொல்லி சொன்னார். எனக்கு அது ஆக்சுவலி தோணவே இல்லை. அந்த டைலாகே இல்லாமல் அந்த ஷார்ட் ஃபிலிம் பண்ணோம். அந்த டைமில் ரொம்ப வைரலாக போச்சு. ஏன்னா அது டைலாக் இல்லாதனால எல்லாராலையும் கனெக்ட் பண்ண முடிஞ்சுது. அதுக்கு லாங்குவேஜ் இது இல்லாமல் ஆச்சு. ஸோ அப்போத்துலேருந்தே அவருக்கு அந்த ஐடியாஸ் விஷன் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் கார்த்திக் யோகி. அதுக்கப்புறம் அவர் நிறைய ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸ்க்ரீன் பிளே புக்ஸ் நிறைய படித்தார், நிறைய லேர்ன் பண்ணியிருக்காரு. ஸ்கிரிப்ட் டாக்டரிங் பண்ணார் நிறைய படத்துக்கு. அண்ட் ஃபைனலி இந்த ஸ்டேஜில் வந்து நிற்கிறதுக்கு அவருக்கு வந்து ஒரு மோர் தேன் 10 இயர்ஸ் ஆகிடுச்சு. ஸோ ஒரு பெரிய உழைப்பு இருக்குது இதுக்கு பின்னாடி. அதனால் இந்த படம் கண்டிப்பாக பெரிய வெற்றி பெறும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் கார்த்திக் யோகியோட ஹியூமர் சென்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக யூனிக்கான ஒரு ஹியூமர் சென்ஸ். அவர் வந்து ஒரு கிரேசியான ஒரு உலகத்தை கிரியேட் பண்ணி வச்சுருவார். அதுக்குள்ளே இருக்க கேரக்டர்ஸ் எல்லாமே கிரேசியாக இருப்பாங்க. நம்ம நிஜ வாழ்க்கையில் பார்க்காத கேரக்டர்ஸாக இருக்கும். அது வந்து ரொம்பவே சூப்பராக ஒர்க் ஆச்சு. ஈவன் டிக்கிலோனால சூப்பராக ஒர்க் ஆச்சு. அதே மாதிரி இந்த படத்துலையும் சூப்பராக ஒர்க் ஆகிருக்கு. நான் படம் பார்த்துட்டேன், எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஒரு தியேட்டரில் ஒரு பக்கா என்டர்டைனராக இந்த படம் இருக்கும். ஸோ இந்த படத்தில் உழைச்ச எல்லாருக்குமே என்னோட பாராட்டுகள். இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு நான் வாழ்த்துக்கிறேன். தேங்க்யூ.
ராம் பேசுறா சரி ஆனந்த் நீங்கள் பேசு. எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல இன்வைட் பண்ண கார்த்தியோகி தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் இந்த இடத்துல இப்போ டேரக்டராக வரனாலும் கண்டிப்பாக அங்கே ஃபேனாக இருந்திருப்பேன். ஏன்னா சந்தானம் சாரோட 15 இயர்ஸ் ட்ராவல் ஃபேனாக வந்தவொடனே ரைட்டிங் எழுத கற்றுக் கொடுத்து கூடவே ட்ராவல் பண்ண வச்சு ஒரு படமும் வாய்ப்பு கொடுத்து அந்த படத்தையும் சக்ஸஸ் பண்ணி இப்போது அவரோட அடுத்து சக்ஸஸ் ஆக போகிற படத்துக்கு என்னை கெஸ்ட்டாக கூப்பிட்டுருக்காரு. இது ஒன்று அவரால் தான் மட்டும்தான் முடியுது. ரொம்ப தேங்க்ஸ் முதலாளி. கார்த்திக் யோகி அவர் வந்து எனக்கு டிக்லனாலேருந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அவரோட இருக்குது. அவரோட ரைட்டிங் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதாவது நிறைய கேரக்டர்ஸ் வச்சு எழுதுவார். அந்த கேரக்டருக்கு ஒரு கரெக்டான ஆர்க் செட் பண்ணுவார். அதுக்குள்ளே இன்னொரு ஸ்டோரி லைனும் போயிட்டுருக்கோம். ஸோ அது மாதிரி இந்த படத்தை வந்து எடிட் பண்ணோடனே கூப்பிட்டு காமிச்சார். ரொம்ப ரா வெர்ஷனே காமிச்சார். படம் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. எப்படி சொல்கிறதுனா ஒரு சோஷியல் ட்ராமாக்குள்ளே ஏகப்பட்ட கேரக்டர்ஸு ஒரு ப்ளே இருக்குது. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய ஸ்லாப்ஸ்டிக் காம்படிஷன் இருக்குது. ஸோ படம் நல்லாயிருக்கும். குழந்தைங்களோட வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ். அண்ட் இவர் அஸ்வின் மனோன் அஸ்வின் எனக்கு ஒரு 15-13 இயர்ஸ்லாம் தெரியும். அண்ட் அவர் கூட நான் இந்த ஸ்டேஜ் ஷேர் பண்ணுறது ரொம்ப ஹாப்பி. அண்ட் இதெல்லாம் சொன்னால் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். ரூம்மேட் ஆக்சுவலாக நான் வரலன்னா கேவலமாக திட்டிருப்பான், அவரே எனக்கு திட்டிருப்பார். அண்டு நம்ம பிரேம் அவர் வந்து பார்த்தீங்கன்னா லுல்லு சபாலே வந்து அந்த லுல்லு சபாவில் அந்த இங்கிலீஷ் படிப்பாங்களே எக்ஸ்ட்ரீம் இங்கிலீஷ் அப்படின்னு இருக்கும். அதுலேருந்தே எனக்கு தெரியும். அவர் ஃபஸ்ட் டிக்கிலும் நான் கதை சொல்லும்போது இவங்க எல்லாமே கூட இருந்தாங்க. என் சந்தானம் எப்போ வந்து ஏதாவது டவுட் வந்தாலுமே பிரேம் கால் பண்ணுவோம் அப்படின்னா அந்த பஞ்சஸ் ஏதாவது பஞ்சஸ் போடணுன்னா பிரேம் கால் பண்ணி கேள்றா அப்படின்னாரு. ஸோ இன்ஃபேக்ட் சொன்னால் நிறைய பஞ்சஸ் அதாவது டிக்கிலோனாலும் சரி வடக்குப்படியிலும் சரி அதோட கான்ட்ரிபியூஷன் கண்டிப்பாக பிரேம் சேது முருகன் 3 பேருக்கும் இருக்குது. அந்த கண்டிப்பாக அவங்களுக்கு போய் சேரும். அண்ட் மூணாவது பேசுவார் ராம் வந்து பார்க்கிங் படத்தோட டேரக்டர் அப்படின்றத தாண்டி என்னோட அசோசியேட் டைரக்டர் டிக்கிலோனா ஒர்க் பண்ண அசோசியேட் டைரக்டர். ஸோ அது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா எனக்கு டிக்கிலோனா தேட்டர் ரிலீஸ் ஆகலை. பட் ஃபஸ்ட்டு தேட்டர் ரிலீஸ் பார்க்கிங் ரிலீஸ் ஆகி நான் ஹிட் ஆகும் உண்மை கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. அந்த அளவு ஐ வாஸ் வெரி ஹாப்பி. ஸோ ஃபியூ வேர்ட்ஸ் தான். எல்லாருக்கும் வணக்கம். கார்த்தி அண்ணனை பற்றி சொல்லணும்னா அவர் வந்து பயங்கர ஹியூமர். அவர் கூட இருக்கும்போது ரொம்ப ஜாலியாக இருக்கும். டைம் போகிறதே தெரியாது, சிரிச்சுட்டே இருக்கும். ஸோ அவர் வந்து எந்த அளவுக்கு ஹியூமர் பண்ணுறாரோ அதை விட டபுள் மடங்கு அவரோட ரைட்டிங்கில் இருக்கும். ஸோ அப்படி தான் டிக்கிலோனால இருந்தது. ஸோ அதே சேம் வடக்குப்பட்டி ராமசாமி கண்டிப்பாக ஒரு ஃபேமிலியோடு பார்க்கக்கூடிய ஒரு பக்கா என்டர்டெயினாக இருக்கும். அண்ட் சந்தானம் அண்ணன் வந்து டிக்கிலோனால ஒர்க் பண்ணும்போது அவர் ரொம்ப ஜென்யூனாக இருக்கும் அவருடைய அந்த ஒர்க் பண்ணும்போது. ஏன்னா எல்லாருக்கிட்டையுமே ரொம்ப சகஜமாக ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கட்டும் இல்லை நார்மலாக யாராக இருக்கட்டும் எல்லாருக்கிட்டையுமே அவர் பழகிற விதம் ரொம்ப நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவர் ரொம்ப கலகலன்னு இருக்கும். ஸ்பாட்டில் ஷூட்டிங் போகிறதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். ஸோ அவங்களுடைய திருப்பி இந்த காம்பினேஷனில் அந்த வடக்குப்பட்டி ராமசாமி இது கண்டிப்பாக ஆடியன்ஸை பயங்கரமாக என்டர்டெயின் பண்ணும். இங்கே வந்து என்னையும் கூப்பிட்டு இது வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்ஸ் மேம். அனைவருக்கும் வணக்கம். நான் என்டையர் டீம் வடக்குப்பட்டி ராமசாமி டீமுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பெரிய விஷயம் சொல்லிக்கிறேன். எனக்கு இந்த கதை தெரியும். கார்த்தி நரேட் பண்ணது ஒரு 4 hours நரேட் பண்ணால் பயங்கரமாக சிரித்தேன். அதுக்கப்புறம் படம் வர்றப்பா ஒரு எடிட்டில் ஒன்று காட்டினான். அவன் என்ன நரேட் பண்ணானோ அதை விட பயங்கரமாக இருந்துச்சு அந்த பர்ஃபார்மன்ஸு, கேரக்டர்ஸ் எல்லாமே. இப்போ கார்த்தியும் நானும் ஷார்ட் ஃபிலிம் எடுக்கும்போது 2011 நாங்கள் க்ளோஸ் ஆனதே வந்து 2 பேருமே லொல்லு சபாவோட பெரிய ஃபேன். நாங்கள் அப்படி நைட்லாம் லொல்லு சபா வீடியோஸ் பார்த்து பேசி அப்படி தான் எங்களுக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணுறதே ரொம்ப ஸ்ட்ராங் ஆச்சு. அவள் அப்பையிலேருந்து சந்தனம் சார் ஒரு பெரிய ஃபேன். நாங்கள் அப்படி ரசித்து பார்த்தது நாங்கள் ஓகே சந்தனம் சாரோட எல்லா படமும் நாங்கள் தியேட்டரில் பார்த்து அப்படி நிறைய ஓகே பாஸ்ங்கிற பாஸ் தான் நானும் ஸ்ரீகிருஷ்ணா ஒன்றா போய் பார்த்தோம். ஸோ அந்த அளவு அது வேற கதை. ஸோ அதனால ஃபேன் உண்மையாகவே பேசிக்கலாம் நான் சந்தானோட ஃபேன் ஒத்துக்கலாம். அப்படி கார்த்தி ஃபஸ்ட்டு கதை பண்ணிட்டு வந்து இந்த மாதிரி இதை நான் சந்தனம் சாருக்கு சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிச்சு. ஏன்னா அப்படியே சந்தானம் சாரோட பாடி லாங்குவேஜ் எல்லாமே கார்த்தி நல்லா இமிட்டேட் பண்ணுவார். ஸோ அதனால எனக்கு இந்த படம் ரொம்ப முக்கியமான படமாக ஒரு மிகப்பெரிய சக்ஸஸாக அமையும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்குது. ஹாப்பி விஷயம். தேங்க்ஸ் எல்லாம். எங்களுடைய வருகையை ஏற்று வந்திருக்க இந்த இளம் இயக்குநர்கள் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றி.
சினிமாவை அடுத்த கட்டத்தை கொண்டு போகக்கூடிய ஒரு டைரக்டர்கள் இவங்க எல்லாருமே. ஸோ அவங்க படம் பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொன்னது எங்களுக்கு முதல் வெற்றியாக நான் நினைக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ். அடுத்ததா இன்னைக்கு வந்து நிறைய ஹீரோக்கள் ஒன்றா நடிச்சா அது ஒரு பெரிய விஷயமா பேசப்படுது. எல்லாரும் பரவாயில்ல ஈகோ இல்லாமல் நடிக்கிறாங்கன்னா அதை ஸ்டார்ட் பண்ணி வச்ச வேற எந்த விஷயமும் அப்படி தலையில் ஏற்றிக்காத ஒரு ஹம்பிள் ஹீரோ இன் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி அப்படின்னு நினச்சுமா இவர் தான் சொல்லணும். ஆரம்பிச்சதே அப்படிதான், அறிந்தும் அறியாமலும் உள்ளம் கேட்குமே பட்டியல். நீங்கள் எந்த படம் எடுங்க, எத்தனை பேர் வேணா இருக்கட்டும், என்னோட ப்ரெசன்ஸ் எல்லாருக்கும் பிடிக்கும்னு இருப்பாரு. கெமியோவா வரங்க அப்படின்னு எல்லாருக்கும் ரொம்ப ஜாலியாக ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. அதெல்லாம் தாண்டி ஹீரோயினே இல்லைனாலும் இவங்க 2 பேர் இருந்தால் போல நம்ம படம் பார்க்கக்கூடிய சிவா மனுஷன சக்தி பாஸ் என்கிற பாஸ்கரன். சிவா மனுஷ சக்தி இல்லைங்க, அது ஜீவா சார் உங்களை ஞாபகம் வச்சுக்கிட்டேன். சாரி, சந்தானம் சார் இருக்கக்கூடிய ஒரு அழகான படங்கள் ஆகட்டும், அண்ட் ஆர்யா அவர்கள் நடித்த எந்த படம் எடுத்துக்கிட்டாலும் சரி, பாஸ் என்கிற பாஸ்கரன் உட்பட நிறைய படங்கள், அது எல்லாத்தையுமே நடிச்சிருந்தாலும் ஃப்ரெண்டுக்காக என்னைக்குமே அவர் ஸ்டேஜில் இருந்திருக்காரு அப்படிங்கிறதுல மாற்று கருத்துல. மோஸ்ட் ஹம்பிளஸ்ட் ஹீரோ இன் தி கோலிவுட் இண்டஸ்ட்ரி ஆர்யா அவர்களை அன்புடன் மேடை அழைக்கிறேன். ஏன்னா உங்களை பற்றி நான் சொல்லிடுறேன். ஏன்னா உண்மையிலேயே வந்து அவர் உங்களை உபநேசிக்கிறாரு, ரொம்ப நிறைய மரியாதை வச்சுருக்காரு. ஏன்னா வந்து எந்த சொல்லுவார், நல்ல படம் பண்ணால் மச்சான் ஃபேன்ஸ் செம்ம என்ஜாய் பண்ணுறாங்க, கேவலமான படமாக வச்சா ரொம்ப திட்டுறாங்க மச்சான், ரொம்ப ஜென்வனாக இருக்கீங்க, அதுக்கு வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும் ஆக்சுவலாக. ஏன்னா எனக்கு ஒரு சின்ன ஒரு இன்சிடென்ட், ஃபேன் இன்சிடென்ட், பாஸ்கர் பாஸ்கர் படம் பண்ணும்போது ஆக்சுவலாக எனக்கும் சந்தானத்துக்கு ஒரே கேரவன் தான். ஸோ நான் உட்காந்துட்டு இருந்தால் ஒரு கேரவானுக்குள்ளே போகும்போது ஒருத்தர் உட்காந்துருந்தாங்க. சரி அது யார் பண்ணீங்க? இல்லை சந்தானம் சார் பார்க்கணும். ஊருக்கு வந்துடுவார் சந்தானம் சார் உள்ள யார் பண்ணி சார்? நான் உங்கள் ஃபேன்ஸ் சார் அப்படின்னு. ஃபேன்ஸ் நான் வந்து சந்தானம் தான் பார்க்குறேன். என்ன ஃபேன் உள்ளே வந்து வச்சுருக்கேன், யாருமே இல்லை அந்த டைமில். அப்புறம் அதுவும் இல்லை, அதுக்கப்புறம் சந்தானம் சாரை பார்த்துட்டு சந்தானம் ஒரு காமெடி ஒன்று பண்ணுங்க அப்படின்னு. சந்தானம் வந்து ஏய் படத்தில் தான் காமெடி பண்ண முடியும், நீ நான் சொல்லும் போதெல்லாம் நான் காமெடி பண்ண முடியாது போனான்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு 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 ஃப்ரீடமும் சரி, அந்த அளவுக்கு ஒரு அஃபெக்ஷன் அவர் கொடுத்துருந்தார். அதுதான் நான் சொல்ல வந்தேன். அண்ட் கண்டிப்பாக வடகுப்பட்டி ராமசாமி மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகும்னு நம்பிக்கை இருக்குன்னா, நிறைய பேர் இந்த படத்தை பார்த்துட்டு அவங்களோட ரிவ்யூஸ், நிறைய டைரக்டர்ஸ் படம் பார்த்தீங்கன்னா அவருக்கு இனிஷியலாக வந்து ஒரு படம் பார்த்தா யாருக்குமே காட்ட மாட்டாங்க. பட் கார்த்திக் யோகி வந்து ஐ திங்க் இஸ் எ வெரி கான்ஃபிடென்ட் டைரக்டர்னு சொல்லுவாங்க. தட்ஸ் வை இஸ் ரொம்ப ஓப்பனாக இருக்குது. நிறைய சஜஷன்ஸாக இருக்கட்டும். என்கிட்டே வந்து மச்சான் படம் பாருன்னு சொல்லிட்டு 2 மாதமாக சொல்லிட்டு இருக்காரு. பட் சரி அவர் இன்னொரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் படம் பார்க்கணும்னு சொல்லிட்டு நான் ரிலீஸ் அன்றைக்கி பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக டிக்லோனா வந்து இதே தியேட்டரில் தான் வந்து அந்த ப்ரிவியூ ஷோ இருந்தது. உண்மையிலேயே பயங்கரமாக என்ஜாய் பண்ணேன். ஸோ கண்டிப்பாக இந்த படம் ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகுங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. அண்ட் இந்த படம் ஆக்சுவலாக வந்து அசம்பிள் பண்ணும்போது சந்தானம் சார் சொன்ன மாதிரி பெரிய பட்ஜெட்டு, என்ன மச்சா என்ன பண்ணலாம், எல்லாருமே வந்து சுருக்கி பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தார். சரி நான் சொன்னேன் வெயிட் பண்ண மச்சான் அப்படின்னு சொன்னேன். இல்லை நம்மளே பண்ணிக்கலாமா, அதனால ஏற்கனவே நீ நிறைய பண்ணிட்டு இருக்க, இதுக்கு மேலே நீ வந்து எவ்வளோதான்டா தாங்க, நீ வெயிட் பண்ணு, நல்ல ஒரு ப்ரொடியூசர் வருவார், நீ வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். பட் லக்கிலி இந்த ப்ராஜெக்ட்டுக்கு விஸ்வபிரசாத் சார் பீப்புள் மீடியா ஃபேக்ட்ரி வந்து இட்ஸ் பிளெஸிங் தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவர் வந்து மிகப்பெரிய படங்கள் வந்து தெலுங்கில் பண்ணியிருக்காரு. அதுக்கு முன்னாடியே வந்து நிறைய படங்கள் வந்து இப்போ டிஸ்ட்ரிபியூஷன் யூஎஸில் இருக்குது. என்னோடய படங்களே நிறைய யூஎஸில் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் பண்ணியிருக்காரு. அது தாண்டி கதையை நம்பி அந்த ப்ராஜெக்டை நம்பி எடுக்கிற ஒரு ப்ரொடியூசர் தான் சொல்லுவாங்க. ஸோ தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் கம்மிங் டு தமிழ் இண்டஸ்ட்ரி. வி நீட் ப்ரொடியூசர்ஸ் லைக் யூ. அது உண்மை. அது இல்லாமல் அவரோட சக்ஸஸ் ரேட் நீங்கள் தெலுங்கில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வெரி ஹை சக்ஸஸ் ரேட். ஸோ அதுதான் அவரோட கான்ஃபிடென்ஸ் நான் சொல்லுவேன். ஸோ தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின் சார். இந்த படம் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஹிட் ஆகும்னு நம்பிக்கை இருக்குது. ஆல் தி பெஸ்ட் சார். அண்ட் வேற யாரை பற்றி சொன்னால் இல்லை சொல்லிட்டாரு. ஆக்சுவலாக ஆர்யா சார் பற்றி ஒரே விஷயம் சொல்லிங்க.
இந்த படத்துக்கு வந்து ஆக்சுவலாக ஆர்டிஸ்ட் ஹீரோயின் வந்து தேடி கொடுத்து சார் தான் ஃபஸ்ட்டு நான் ஹீரோயின் தேடும்போது கிட்டத்தட்ட ஒரு 20 ஹீரோயின் லிஸ்ட்டு மச்சான் இது ஓகேவான்னு பாரு, இது ஓகேவான்னு பாரு. காதல் பாஷா ஷூட்டிங்கில் தான் எனக்கு ஃபோன் பண்ணி அவங்க சித்தி இருந்தாலும் கூட கேட்டாங்க. டேட்ஸ் மிஸ் ஆச்சு. பயங்கர சீரியஸாக ஃபாலோ பண்ணி டேட்ஸ் எல்லாருமே ஃபோட்டோஸ்லாம் அனுப்பி இவங்க ஓகேவான்னு கேளுனாங்க. அண்ட் ஃபைனலாக வந்து இவரோட அடுத்த படத்தோட டைரக்டர் மனு ஆனந்த் அவர் தான் வந்து மேகா ஆகாஷ் உள்ள கொண்டு வந்தது. ஸோ தேங்க்ஸ் அலாட் ஃபார் தட். இன்னைக்கு வரைக்கும் அன்னிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் டெய்லி கால் பண்ணி சென்சார் என்னாச்சு, ஆர்ஆர் டிபேட்டுக்கு எப்போ ரிலீஸ் எல்லா வகையிலும் சப்போர்ட் பண்ணி ஃபஸ்ட்டு கால். நான் வந்து எதுவுமே சொல்ல தேவை. இந்த எப்படி இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு வந்து நம்ம ட்வீட் வந்து ஃபார்வர்ட் பண்ணோம், அது மாதிரி ஜஸ்ட்டு ஃபார்வர்ட் பண்ணோம். ஓகே மச்சான் நான் போட்டுறேன் அப்படின்னு. சார் ஸ்பெஷல் தேங்க்ஸ் சார், ஸ்பெஷல் தேங்க்ஸ் அலாட். சாண்டா ஃபேன்ஸ் எல்லாம் சேர்ந்து ஆர்ஆர் சார் பயங்கர கிளாஸ் பயங்கர சப்போர்ட். சாண்டா வந்து என்னோட ஸ்பெஷல் ஃப்ரெண்டு, ஸ்பெஷல் பர்சன், எப்போ என்னோட ஃபேவரட் பர்சன் தான். இருக்கிற பிரச்சனை பார்த்தா. ஸோ பட் ஏன்னா இந்த ஷூட்டிங் ஆக்சுவலாக போகிறதுக்கு முன்னாடி எனக்கு ஃபோன் பண்ணி மச்சான் இந்த மாதிரி 65 days கண்டினியூஸாக ஷூட்டிங் போகிறேன், உடம்பெல்லாம் பக்காவாக வச்சுக்கணும் மச்சான், என்ன மச்சான் பண்ணோம் அப்படின்னு. காலையில் கொஞ்சம் கார்டியோ பண்ணுறான், எக்ஸசைஸ்லாம் கொஞ்சம் சொன்னேன், இந்த மாதிரி ஜிம் ட்ரைனிங்லாம் பண்ணேன், ரொம்ப எக்ஸசைஸ் பண்ணிக்காது அப்படின்னு சொல்லிட்டேன். சரி அப்புறம் ஒரு பொள்ளாச்சி போனோடனே ரொம்ப நாள் ஆச்சு பேசி பார்ப்போம், எதாவது எக்ஸசைஸ் பண்ணுறானான்னு கால் பண்ணி கேட்டேன். என்ன மச்சான் எதாவது எக்ஸசைஸ்லாம் பண்ணுறியாடா, டைம் கிடைக்குதா? ஆமாச்சான் டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுறேன். என்ன பண்ணுறேன்? மேகா ஆகாஷோட டெய்லி ஷட்டில் விளாட்றான் அப்படின்னா. ஏய் இன்னும் எக்ஸசைஸ் தானே பண்ண. ஸோ அந்த அளவுக்கு ஒரு என்ன சொல்கிறது ஹெல்த் கான்ஷியஸ் பர்சன் தான். நீ என்ன சொல்ல வந்தாலும் புரிஞ்சிருச்சு அவங்களுக்கு சமாளிக்க. ஸோ அதெல்லாம் தாண்டி ஐ திங்க் ஃபார் இஸ் ஹார்ட் ஒர்க்னு நிறைய சொல்லுவேன். பட் நான் வந்து ரொம்ப பார்த்துருக்கேன். ஏன்னா ஒவ்வொரு சீனாக இருக்கட்டும், இப்போ சொன்ன மாதிரி ஒவ்வொரு பஞ்சாக இருக்கட்டும், நிறைய வேர்ஷன்ஸ் இருக்கும். அப்போ அவங்க டீம் இருக்குல்ல, பிரேம் சேது, ஏ டீம், பி டீம், சி டீம்னு ஒரு 3 டீம் வச்சுருப்பாரு. ஏ டீமோட பஞ்ச் எடுத்து பி டீம் அவங்க போட்டி போட்டு ஒரு ரைட்டிங் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து இவருக்கு வந்து இவ்வளோ பெரிய சக்ஸஸ், இவ்வளோ பெரிய ஃபேன் ஃபாலோயிங், இவ்வளோ பெரிய காமெடி சென்ஸ் இருக்கிறது வந்து ஒன்லி சும்மா ஒரு ஏதோ நிறைய ஆக்டர்ஸ் நம்ம ஆக்டிங்னு வரும்போது சும்மா போய் நம்ம சீனில் கொடுத்தது பண்ணாமல் அதுக்காக மெனக்கெட்டு அதுக்காக ரைட் பண்ணி அதுக்கான ஒரு பஞ்சு அதுக்கான இப்போ கரண்டில் நடக்கிற இஷ்யூ எடுத்து அந்த இதில் ரெலவெண்ட்டாக பண்ணுறது வந்து இட்ஸ் நாட் ஈஸி. பட் இன்னொருக்கும் அது பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் யூ பிரதர். இந்த படம் மிகப்பெரிய ஹிட்டான ஒரு கூதல் ஒன்று இருக்குது எனக்கு. ஏன்னா நெக்ஸ்ட் வந்து நான் சந்தானம் சார் அண்ட் யோகி சேர்ந்து ஒரு படம் பண்ணுறோம். அது வந்து ரொம்ப நாளாக வந்து மச்சான் 2 பேரும் சேர்ந்து படம் பண்ணோம், பேசிட்டு தான் இருக்கணும், தவிர ஒன்றுமே செட் ஆகாமன்னு சொல்லிட்டு ரொம்ப ட்ரை பண்ணோம். பட் ஃபைனலாக வந்து இவர் வந்து சந்தானம் சார் தான் வந்து யோகி வந்து கரெக்டாக இருப்பார் நமக்கு, நம்ம சேர்ந்து அந்த படம் பண்ணோம். வெறும் யோகி சொல்லாதா, ஏற்கனவே பிரச்சனையா கார்த்திக் வந்து சொல்லுவாங்க. ஒரு அட்வென்ச்சர் ஃபேண்டசி மாதிரி ஒன்று பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ கூடிய சீக்கிரம் அதை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இந்த படம் பெரிய ஹிட்டானா அது பெரிய போனஸ். ஸோ தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் இன்வைட்டிங் அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு அஸ்வின் அண்ட் அல்லு சுரேஷ். பிகாஸ் ஏன்னா எனக்கு வேறு வேலை நான் கண்டிப்பாக எங்கே கூப்பிட்டாலும் வந்துடுவேன். பட் அதெல்லாம் தாண்டி நீங்கள் வந்து இந்த படத்துக்காக வந்து சப்போர்ட் பண்ணது வந்து வெரி ஃபீல் ஆஃப் யூ, வெரி ஹாப்பி அண்ட் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் மச்சான். ஆக்சுவலாக ஆர்யா வந்து எப்படின்னா என்னுடைய விஷயம் இப்போ கார்த்திக் சொன்ன மாதிரி என் படம் என்னுடைய படத்தில் ஹீரோயின் மற்ற எந்த விஷயமா இருந்தாலும் அவ்வளோ கேர் பண்ணிப்பான். என்னை பார்த்த உடனே இவனை பார்க்க போகிறனாலே எனக்கு பயமாக இருக்கும். பார்த்தோன்னே என் பாடியை ஃபஸ்ட்டு பார்த்துப்போம், ஏன் திரும்பி ஏன் வெயிட் பண்ண. எந்த அளவுக்குன்னா ஒரு தடவை கிட்டத்தட்ட ஒரு 5-6 days முன்னாடி இருக்கும்னு நினைக்கிறேன். நியூ இயர் அன்றைக்கி ஃபோன் பண்ணேன். சரி வெளியே எங்கே போகிறது மச்சானுக்கு ஃபோன் பண்ணி அதாவது கேட்கணும் மச்சான் நியூ இயர் பார்ட்டி கடை அப்படின்னு. கிளம்பி வந்துரு 8 o'clock அண்ணா நகர் வந்துரு அப்படின்னா சரி சொல்லிட்டு நானே கிளம்பி போயிட்டேன். போனால் 8 மணிலேருந்து நைட்டு 12 மணி வரைக்கும் ஃபுட்பால் விளையாட வச்சான் கிரவுண்டில். அப்புறம் 12 மணிலேருந்து 4 மணிலேருந்து ஸ்விம்மிங் பண்ண வச்சான். அதுக்கப்புறம் 4 மணிலேருந்து விடிகால காலையில் 8 மணி வரைக்கும் சைக்கிளிங் பண்ண வச்சான். நியூ இயருக்கு ரெசல்யூஷன் எடுப்பாங்க, இதுலேருந்து நான் ஜிம்முக்கு போகிறேன்னு. நியூ இயர் அன்றைக்கே ஜிம் பண்ணுற ஒரே ஆள் நம்ம ஆர்யா மட்டும்தான். ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஹெல்த் கான்ஷியஸ், அதே மாதிரி அக்கறை இன்னைக்கு சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்க நிறைய பேர் ஹெல்த் கான்ஷியஸில் இருக்காங்க, ஜிம்முக்கு போகிறாங்க பண்ணுறாங்கன்னா அதுக்கு முக்கிய காரணம் ஆர்யா தான்.
அதே மாதிரி இந்தியன் சினிமாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய ஹீரோஸ் உடம்பேற்றுறாங்க, கட்ஸ் எல்லாம் காட்டுறாங்க. ஆனால் உண்மையிலே மச்சான் அடிச்சிக்கவே முடியாது. உடம்புன்னா செதுக்கி இருக்கிற டைரக்டர் சொல்லிட்டாருன்னா அந்த அளவுக்கு டெடிகேஷன். ஆக்சுவலாக ஆர்யா வந்து எந்த ஃபினான்ஷியரை போய் பார்த்தாலும் ஃபஸ்ட்டு அவங்க வந்து என்ன தான் கேட்பாங்க, எப்படி இருக்காரு உங்கள் ஃப்ரெண்டு சந்தானம் அப்படின்வாங்க. நான் போய் எந்த ஃபினான்ஷியரை பார்த்தாலும் ஃபஸ்ட்டு அவங்க என்கிட்ட கேட்கறது உங்கள் ஃப்ரெண்டு ஆர்யா எப்படி இருக்காங்கன்னு. இதை நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க, என்னங்க நீங்களும் ஆர்யா அவ்வளோ க்ளோஸாக, உங்களை பார்த்தா அவரை கேட்குறாங்க, அவரை பார்த்தா உங்களை கேட்குறாங்க. நான் சொன்னேன் அப்படிலாம் இல்லை, இந்த ஃபினான்ஷியர்ஸ் எல்லாருக்கும் 2 பேரும் கடன் வாங்கியிருக்கோம். ஸோ இவனை பார்க்கும்போது அவன் நல்லா இருக்கானா படம் பண்ணுறான் அப்படின்னு கேட்பாங்க. என்னை பார்க்கும்போது அவன் நல்லா இருக்கானா படம் பண்ணுறான் சொல்லி கேட்பாங்க அப்படின்னு. அப்போ ஆரியா தான் சொன்னான், மச்சான் இனி வேலைக்கு ஆகுது இந்த ஃபினான்சியல்ஸ் இதெல்லாம் நம்ம ஒன்று பண்ணலாம் அப்படின்னு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொன்னால், மச்சான் ஒரு தங்கம் முட்டைற வாத்து ஒன்று நான் பிடிச்சிருக்கேன், நம்ம வந்து அந்த வாத்தை வச்சு படம் பண்ணலாம் அப்படின்னா. சரி மச்சான் எல்லாம் பேசி முடிச்சிட்டோம். அப்போ நான் சொன்னேன், மச்சான் எப்போ மச்சான் அந்த முட்டை போடும் அந்த வாத்துன்னு பின்னாடி பார்த்துக்கிட்டே இருக்கலாம் மச்சான். நானும் அவன் அந்த வாத்துக்கு பின்னாடி கை வச்சு பார்த்துக்கினே இருக்கிறோம். கொஞ்ச நேரம் கழிச்சு எங்களுக்கு பின்னாடி பிளட் வந்துன்னு இருக்கு. அப்புறம் தான் நான் சொன்னேன், மச்சான் அந்த வாத்து நம்ம கிட்ட இருந்து முட்டையை எடுத்துன்னு இருக்கு மச்சான் அப்படின்னு. ஆமாண்டா. ஸோ இப்போ நிறைய பேருக்கு ஒரு கண்டென்ட் கிடைச்சது, யார் அந்த வாத்துன்னு ஒரு தம்ப்நெயில், அது நீங்களே கண்டுபிடிச்சிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி இது பண்ணிட்டு இப்போது அதான் சொன்ன, மச்சான் போதும் ஃபினான்ஸ் வாங்கினது, நீ இந்த மாதிரி எடுத்ததை வட்டி கட்டுறது கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போது டிடி ரிட்டர்ன்ஸ் 2 பண்ணுறோம். ஆனந்த் பிரேமானந்தோட மச்சான் தான் பண்ணுறாங்க. ஸோ அந்த படத்தை எவ்வளோ செலவானாலும் என்ன பண்ணினாலும் கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன், நீ ஜாலியாக போய் செம்ம கலாச்சாரம் நடின்னு சொன்னான். ஸோ அது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுத்தது. அதுக்கப்புறமா என்ன சொன்ன, மச்சான் நீ இதெல்லாம் விட்டு ஒரு ஜாலியாக கலாச்சாரம் பண்ணுறா அப்படின்னா அது உங்க கூட காம்போவில் பண்ணாதான் செட் ஆகணும். அப்போ நாங்கள் டேரக்டர் தேடிட்டே இருந்தோம். அப்போ கார்த்திக் யோகிக்க பேசிட்டு இருந்தேன், இந்த படம் பண்ணும்போது ஃபுல்லாக இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். என்ன ஆரியா வச்சு ஒன்று யோசி, ஒன்று பேசலாம், ஒன்று பண்ணலாம். நாங்கள் பேசி ஒரு ஐடியா, ஒன்று செம்ம ஐடியா கிடச்சிருக்கு. ஸோ கார்த்திகோட டைரக்ஷனில் 2 பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்ணுறோம். அது உங்களுக்கு செம்ம ட்ரீட்டாக இருக்கும். ஏன்னா பாசங்கிற பாசங்கள் 2 அடிக்கிற மாதிரி ஒரு விஷயமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான். இன்னும் இறக்கையில் போட்டியா வந்து ஏதாவது ஒரு ஸ்டாப்ஷிப் காமெடி ஒன்று பண்ணிட்டு போயிட்டு அந்த படத்தில் அவர் போட்டுக்கோ. ஓகே. ஸோ டெஃபினட்டாக உங்களுக்கு அந்த பாசங்கிற பாஸ்கர் அந்த காம்போவை அடிக்கிற மாதிரி ஒரு செம்ம கலாச்சார படமாக இருக்கும். ஸோ இது எல்லாத்துக்கும் காரணம் என் நண்பன் நண்பன் ஆர்யா தான். எப்போ எங்கள் 2 பேருக்குள்ளே இருக்கிற ஒத்துமையை விட எங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு இது பார்த்தீங்கன்னா, எப்போ நான் ஃபோன் பண்ணி எதை சொன்னாலுமே மச்சான் இந்த படம் ஹிட் ஆகணும், இது பண்ணணும், இன்ஷா அல்லான்னுவான். 5 முறை தொழுவான், அல்லான்னு மேலே இதுவாக இருப்பான். நான் இந்த சைடு சிவான்னு சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் அவனோட சேர்ந்து நான் மாஸ்க்கு போயிருக்கேன். ஸோ ரொம்ப தேங்க்ஸ் மச்சான். இன்றைக்கி வந்து ரொம்ப நேரமாக உட்காந்துருக்கேன், நான் பந்தல் கூட உட்காரல, நான் இங்கே வந்துட்டேன். ஸோ தேங்க்ஸ் மச்சான். தேங்க்யூ லவ் யூ. நாங்களாம் ரொம்ப அவங்களாம் காத்துட்ருக்கோம். தேங்க்யூ ஸோ மச் ஆர்யா அவர்களுக்கு. அதாவது சாப்பாட்டா பரம்பரை மாதிரி இன்னும் பல படங்கள் சீரியஸாக பார்த்து பாஸ்கர் பாஸ்கரன் 2 அடிக்கிற அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் நிச்சயமாக கிரியேட் ஆயிருக்கு. இந்த தருணத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா எப்படி அந்த படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன் இந்த படத்தோட மேடையில் கிரியேட் ஆச்சோ, அப்போ இந்த படம் February 2 எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் எல்லாருக்குமே இருக்கும். மாணவர்கள் படத்தில் டைலாக்ஸ் மூலமாக நம்மளோட மனசில் ஒரு ஸ்பெஷலான இடம் பிடித்தவர். டிக்கிலோனா படம் மூலமாக நம்மளை எல்லாரையும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக என்டர்டெயின் பண்ணிய டிரெக்டர் அண்ட் வடக்குப்பட்டி ராமசாமி. February 2 நாம் எல்லாரும் பார்க்க இருக்கோம். டிரெக்டர் கார்த்திக் யோகி அவர்களை பேச அழைக்கிறேன். ப்ரெஸ் மீடியா அண்ட் என்னோட ஃபேமிலி, என்னோட ஃப்ரெண்ட்ஸ், காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், சினிமா நண்பர்கள் அண்ட் சந்தானம் ஃபேன்ஸ் எல்லாருக்கும் நன்றி. ஸோ இது வந்து ஆக்சுவலாக டிக்கிலோனா படம் பண்ணிட்டு அந்த கோவிட் டைமில் ரிலீஸ் ஆச்சு. இதே சத்யம் தேட்டரில் வந்து ஒரு ஷோ ஒன்று போட்டோம். அந்த ஷோவோட ரெஸ்பான்ஸ் வந்து இன்னும் என்னோடய மைண்டில் அப்படியே நின்றுட்டுருக்கு. அந்த அளவுக்கு வந்து அது ரெஸ்பான்ஸ் இருந்தது. அண்டு அதுக்கப்புறம் சரி ஒரு தேட்டருக்குலாம் ஒரு படம் பண்ணுவோம், தேட்டருக்கு ரிலீஸ்க்காக ஒரு படம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குரு ஸ்பாட்டில் பேசினோம். பேசி வந்தது தான் வடக்குப்பட்டி ராமசாமி. அண்ட் ஃபஸ்ட் விஷயம் என்னென்னா, இந்த படத்தோட பட்ஜெட் ஸ்கேல் வந்து உண்மையாகவே ரொம்ப பெருசு. அந்த பட்ஜெட் ஸ்கேல் பெருசுனால யாருக்கு சரி எப்படி அதை பண்ண போகிறோம் அப்படின்னும் போது அண்ணன் தான் சொன்னார், வேறு ப்ரொடக்ஷன்ஸ் போனோம்.
பட்ஜெட்ஸ் ரொம்ப பெருசாக இருந்தது. அண்ணன் சொன்னார், நீ பீப்புள் மீடியா ஃபேக்ட்ரி போய் பாரு. அதுக்கப்புறம் ஆல்ரெடி எனக்கு டிக்லோன கேமராமேன் வந்து சொல்லியிருந்தாரு, ப்ரோ பீப்புள் மீடியா ஃபேக்ட்ரி பற்றி எனக்கு தெரியும் ப்ரோ, மொட்டை மாடி பயங்கர பெருசாக இருக்கும் ப்ரோ அந்த ஆஃபீஸில் அப்படின்னாரு. மொட்டை மாடி பெருசாக இருக்குன்றாரு, எனக்கு புரியல என்ன சொல்கிறாரு அப்படின்னு. அதுக்கப்புறம் ப்ரோ செம்ம மொட்டை மாடி ப்ரோ, வேறு லெவலில் இருக்கும் ப்ரோ அப்படின்னாரு. என்னடா சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவர் அந்த உண்மையாகவே அந்த ஆஃபீஸ் பெருசாக இருந்தது. உண்மையாக ஆஃபீஸ் மொட்டை மாடி போகலன்னு நினைக்கிறேன். பக்கத்து ரூம்லேருந்து பார்த்துருக்காரு, எனக்கு மொட்டை மாடி மட்டும் அவ்வளோ பெருசாக இருந்தது. உள்ளே போய் பார்த்தேன், 3 ஃப்ளோருக்கு ஆஃபீஸு பயங்கர பில்டப்பாக இருந்தது. அதுக்கு முன்னாடி வந்து அந்த ஆஃபீஸ்க்கு போகிற வழியை யார் கொண்டு வந்தார்னா மிஸ்டர் நட்டி. அவர் வந்து எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மன்மதன் படத்துலேருந்து சந்தானம் சார் கூட ட்ராவல் பண்ணிட்டு இருக்காரு. அவர் இங்கிலீஷில் பேசினார், ஆனால் உண்மையாகவே தான் வல்லவன் படத்தில் வருவார். அவர் ஆர்டிஸ்ட்டு, அவரும் பீப்புள் மீடியா ஃபேக்ட்ரியில் ஒரு படம் பண்ணியிருக்காரு. அவரும் அவங்களோட ஃப்ரெண்டு வந்து கதை கேட்டாங்க. கேட்டுட்டு விழுந்து வந்து சிரித்து பயங்கர என்ஜாய் பண்ணி மறுநாளே ஃப்ளைட்டை பிடிச்சி கூப்பிட்டு போயிட்டார் அங்கே அந்த மொட்டை மாடி ஆஃபீஸ்க்கு. அந்த ஆஃபீஸ் போய் பார்த்தா அவ்வளோ பெருசாக இருக்குது. விஸ்வபிரசாத் சார்க்காக எல்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். சார் வந்தார். பார்த்திங்கன்னா அந்த ஸ்ட்ரிக்டான அந்த எல்லா பேங்க்லேயும் ஒரு மேனேஜர் இருப்பாங்க தெரியுமா, எப்படியும் லோன் ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க, அந்த மாதிரி ஒரு மேனேஜர் மாதிரி பக்கா கெட்டப்பில் பயங்கர ஸ்ட்ரிக்டாக வந்தார். வந்துட்டு உட்காந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி நான் தமிழ் சொல்லட்டுமா இங்கிலீஷ் சொல்லணும்னா ஸ்டார்ட் பண்ணி 2 நிமிஷம் பேசினேன். நீங்கள் தமிழே சொல்லணும் தம்பி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, வீட்டுக்கு நல்ல தமிழில் பேசினார். ஸோ கதை கேட்டுட்டு வந்து பட்ஜெட் சொன்னோம். பட்ஜெட் சொல்லும்போது யோசிச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நட்டிகிட்ட சொல்லிட்டு வந்தது. இப்போ நட்டி வந்து ஒரு விஷயம் சொன்னார், நான் உண்மையாக ஷாக் ஆகிட்டேன். இல்லை பிரதர், இந்த படத்தோட பட்ஜெட் வந்து இப்படி இருக்குது, அவர் பண்ணுறதா இருந்தால் மினிமம் வந்து 50-100 கோடியில் தான் பண்ணணும்னு சொல்கிறாரு அப்படின்னாரு. எனக்கு என்ன சொல்கிறதே புரியல. ஏன்னா அவர் சொன்ன பாயிண்ட் ரொம்ப கரெக்டு. ஏன்னா அவர் பண்ண படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா 50, இப்போ கூட பிரபாஸ் சார் வச்சு ஒரு பெரிய படம் ஆன் பண்ணியிருக்காங்க, எல்லாமே இந்த 100 crores தான். அவர் ஒரு வேல்யூ பாயிண்ட் சொன்னாங்க. ஏன்னா 15 வருஷமாக அவரோட கெரியரில் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து அவர் பார்த்த விஷயங்கள் எப்படி இருக்குன்னா, எல்லா படத்துக்கும் ஒரே உழைப்பு தான், அது பெருசாக பண்ணால் பெரிய லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னார். பட் வாஸ் வெரி கைண்ட் இனஃப் டு அக்செப்ட் திஸ் ஃபிலிம். இந்த பட்ஜெட்லையும் இதுவும் இப்போ தமிழில் ஒரு பெரிய பட்ஜெட் தான், இதில் அவங்க இறங்கி பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணார். தேங்க்ஸ் விஸ்வா சார், மை பாட்டம் ஆஃப் த ஹார்ட் ஃபார் அக்செப்டிங் திஸ் ஃபிலிம். அண்ட் பிஃபோர் யூ IVY co-producers அண்ட் ஐகான் மியூசிக் இவங்க எல்லாரும் நன்றி. அண்ட் என்னோட என்டையர் கேஸ்ட் குரூப் நேரம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு தேங்க்ஸ். ஏன்னா கிட்டத்தட்ட 63 நாள் ஒரே இடத்துல இருந்து டோட்டலாக வந்து மாற்றி ஷூட் பண்ணோம். அதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் அண்ணனை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி ஒரு 2 மினிட்ஸ் கொடுங்க. என்னோட டேரக்ஷன் டீம் மட்டும் நான் வந்து மேரேஜ் எடுத்துக்கேன் ப்ளீஸ். டக்குன்னு வாங்க, ரெடி சீக்கிரம் வாங்க ப்ளீஸ். டேரக்ஷன் டீம் மட்டும் ப்ளீஸ். ஏன்னா அவங்க இல்லைன்னா நாங்கள் இல்லை, உண்மையாகவே இன்னைக்கு வரைக்கும் ஓடிட்டு இருக்காங்க. டேரக்ஷன் டீம் கொஞ்சம் உடனே வாங்க. அண்ட் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே ரைட்டர்ஸ் விக்னேஷ் பாபு, வேணுகோபால் அவங்க வாங்க. அவங்க என்னோட டிக்லோனா படத்தோட அசோசியேட் ரைட்டர்ஸ், அவங்க வாங்க ப்ளீஸ். ஒரு கிளாப் பண்ணலாம் எல்லாருமே. ஏன்னா இந்த படத்துக்காக அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்காங்க, இன்னைக்கு வரைக்கும் ஓடிட்டு இருக்காங்க. அண்ட் விக்னேஷ் வேணுகோபால், விக்னேஷ் பாபு, இவங்க தான் ஸ்க்ரீன் பிளே ரைட்டர்ஸ் ஆஃப் திஸ் ஃபிலிம். டிக்லோனாக்கு தான் பண்ணாங்க. ஆனால் இந்த படத்தில் வந்து அசிஸ்டன்ட் ஒர்க் பண்ணல. போன படத்தில் இவங்க ராமோட சேர்ந்து ஒர்க் பண்ணாங்க. அண்ட் செந்தில் ஜி, இவர் வந்து கோ டைரக்டர். கோமாளி, மாநகரம் போன்ற படங்கள்லாம் கோ டைரக்டர் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஆல்பம் போட்டு ஷூட் பண்ணுறாங்க, எல்லாருமே தெரிஞ்சு நினைக்கிறேன். அசோசியேட் அமல்ராஜ், அசோசியேட் தீபக், ஏரி, சசி, கேபி தினேஷ், ஹரி, நெல்சன், அஜித், அசோசியேட் பிரேம், சுதன், மஞ்சுநாத். அதில் வந்து எல்லாருமே என்னோட பசங்க தான். சுதன் பற்றி கூட நான் ஸ்பெஷலாக சொல்லியிருக்கேன். இந்த படத்தில் வந்து ஆக்சுவலாக ஆஃபீஸ் பாய் உள்ளே வந்தார். எனக்கு ஒர்க்கு பிடிச்சி இந்த படத்தில் அசிஸ்டன்ட் டேரக்டராக இருக்காரு. ஸோ அது ஒரு பெரிய வளர்ச்சி. எல்லாமே மிகப்பெரிய டேரக்டர் ஆகணும். ஐ தேங்க் யூ ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் த ஹார்ட். தேங்க்ஸ் சார். உங்கள் எல்லாத்துக்கும் உண்மையிலே என்னுடைய மனமார்ந்த நன்றி. தனித்தனியாக சொல்ல முடியாது. 65 நாளில் இந்த படத்தை முடிச்சதுக்கு முக்கிய காரணம், ஏன்னா கிளைமேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 500 பேர் 700 பேர் அந்த மாதிரி ஜூனியர் ஆர்டிஸ்ட் எல்லாம் கையில் தீப்பந்தத்தோடு ஓடி வருவாங்க. ஓடி வர ஃபோர்ஸில் பார்த்தீங்கன்னா டைரக்டர் என்னால் கொளுத்திட்டு போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி வருவாங்க போதும், அப்படியே கொக. ஸோ இவங்க தான் இருந்து தான் கண்ட்ரோல் பண்ணி இவ்வளோ பெரிய படத்தை நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும். அதுக்குள்ளே நடந்த ஆக்ஷன் பிளாக் இது எல்லாத்தையுமே 65 டேஸில் முடிக்கிறதுக்கு முக்கிய காரணம் உங்கள் எல்லாருடைய மனமார்ந்த நன்றி. அண்ட் கடைசியாக என்னுடைய அண்ணன் டார்லிங் சந்தானம் அண்ணனை பற்றி நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஃபஸ்ட்டு டிகிரியில் நான் போய் பார்த்தேன். அவர்
முடிச்சுமா ஒரு வார்த்தை சொல்லி ஒரு 2 minutes கொடுங்க ப்ளீஸ். 2 நிமிடம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டிக்கிலோ நான் படத்தை முதல்ல நான் பார்த்தேன். ஆஃபீஸில் சைலண்டாக செட்டில் உட்காந்துட்டு இருந்தாரு. என்ன நினச்சாருன்னு தெரியல. கதை சொல்லி முடித்தேன். வெளியில் வந்துட்டு ராஜ், ரமேஷ், சினிஷ் அவங்களுக்கும் நான் அந்த இடத்துல நன்றி சொல்லிக்கிறேன். கேஜிஆர் அவருக்கும் நன்றி சொல்லிக்க விரும்புகிறேன். அவங்கள தான் அந்த படத்தை காயின் பண்ணது. முக்கியமாக அந்த படத்தோட ப்ரொடியூசர் கேஜிஆர் அண்ட் சினிஷ். அந்த 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 டைமில் வந்து பார்த்தாரு படத்தை என்னை பார்த்துட்டு என்ன சொன்னான்னு தெரியல, நான் அவங்களோட படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜ்கிட்ட சொல்லி அனுப்பிச்சிருக்காரு பொழுது. அன்னிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அவ்வளோ சப்போர்ட் இந்த வடக்குப்பட்டி ராமசாமி வரைக்கும். ஒரே ஒரு மற்றபடி படத்தில் நடிக்கிறது எல்லாமே நீங்கள் படம் பார்த்துருவீங்க, அது உங்களுக்கு தெரியும். ஒரே ஒரு இன்சிடென்ட் மட்டும் சொல்லிக்கிறேன். டிக்கிலோ நான் முடிச்சுட்டு என்னடா அடுத்து பண்ண போகிறேன்னு சொல்லி கேட்டேன். இல்லை நான் ஒன்று தேட்டரில் ஒன்று பண்ணலானே, சரி அவனை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒரே விஷயம் சொன்னார். எப்படா ஃபினான்ஸ்லாம் எப்படா போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டார். போயிட்டுருக்கேன், நான் எப்படியா போயிட்டுருக்கேன் அப்படின்னாரு. எதுவுமே யோசிக்கல. குழுகுழு ஷூட்டிங் ஸ்பாட் நினைக்கிறேன். கூப்பிட்டு கார்த்தி தான் ஒரு 10 லட்சம் வச்சுக்கோன்னு சும்மா கொடுத்தாரு. எதுக்கு என்ன யோசிக்கவே தெரியல, சும்மா செலவுக்கு வச்சுக்கோன்னு சொன்னார். அதை நான் அட்வான்ஸாக யூஸ் பண்ணி ஒரு கார் வாங்கிட்டு வந்து அண்ணன் வீட்டுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நிறுத்தினேன். ஸோ அண்ணன் வந்து இந்த மாதிரி சைலண்டாக நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. அதை யாரோ ஒருத்தர் சொல்லி தானே ஆகணும். அது நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ இன்னைக்கு வரைக்கும் எந்த மாதிரி இல்லை, எத்தனை அவர் கூட வேலை பார்த்த எல்லா டேரக்டர்ஸும் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. பிரேம் கேட்டால் தெரியும், அவர் ஒரு ஊரே கட்டி ஸ்டோர் போட்டுருக்காரு. அண்ட் அவருக்காக நான் ஒரே ஒரு இன்டர்வியூவில் ஒரே கேள்வி கேட்டாங்க, எதுக்கு மறுபடியும் சந்தானம் நான் திருப்பி சொல்ல மறுபடியும் நான் சந்தானம் தான் பண்ணுவேன், மறுபடியும் நான் சந்தானம் தான் பண்ணுவேன். ஏன்னா அந்த பாண்டிங் இருக்கும் போது நம்ம வெளியில் நம்ம இது பண்ணுவோம். எல்லா டீமாக சேர்ந்து இன்னும் நிறைய சேர்த்து ஆர்டிஸ்ட் சேர்த்து ஒன்றும் பெருசாக பண்ணுவோம். அண்ட் தேங்க்ஸ் ஆல் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. ரியலி தேங்க்ஸ். நான் லவ் யூ ஆல். படத்தை தேட்டரில் வந்து பாருங்கள். அண்ட் யாராவது பேர் நான் சொல்ல மறந்துதான் என்னை மன்னிச்சுக்கோங்க. அண்ட் எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். ப்ரெஸ் அண்ட் மீடியா ரொம்ப தேங்க்ஸ். 2 நிமிஷம் இருக்குது. ஸோ முடிச்சுக்கிறேன். நன்றி வணக்கம். தேங்க்ஸ் கார்த்தி. நீங்கள் எப்படி எனக்கு ஒரு தம்பியாக இல்லாத என்னுடைய தம்பி தான் சொன்ன கார்த்தி. என் மேலே அவ்வளோ பிரியம். ஸோ இந்த கதை பண்ணி எடுத்துகிட்டு வரும்பொழுது டிக்கிலோ நான் முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு லைன் வந்து சொன்னார். இந்த லைன் வடக்குப்பட்டி ராமசாமி, இதை கண்டிப்பாக காமெடியாக ஒரு ஸ்க்ரீன் பிளேவோட ஒரு கதையாக இத்தனை காமெடியன்ஸை வச்சு பண்ணுறது ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயம். எனக்கு தெரிஞ்சு பண்ண முடியாதுன்னு தான் நினச்சேன். பட் போய் உட்காந்து சின்சியராக எழுதி எடுத்துருந்து எனக்கு சொன்னார். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் வந்து ரெண்டு பேர் படம் பண்ணால் மட்டும் என்னுடைய கொஸ்டின்ஸோ இல்லை என்னுடைய விஷயத்தை எதுவுமே நான் சொல்ல மாட்டேன். அவங்க சொல்கிறத பண்ணால் போதும், இது செம்மையாக ஒர்க் அவுட் ஆகும்னு மட்டும் தெரியும். ஒன்று வந்து பிரேமானந்த் என்னுடைய டீமில் இருந்து போன அவங்களுடைய டைரக்ஷனு. அடுத்தது கார்த்திக் யோகி தான். அவ்வளோ ஹியூமர் இருக்கும், அவ்வளோ நல்லா இருக்கும். இந்த படத்தில் நீங்கள் கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேரக்டருமே எப்படி டிடி ரிட்டர்ன்ஸில் ஒர்க் அவுட் ஆச்சோ அதே மாதிரி இதில் எம்எஸ் பாஸ்கர் சார்லேருந்து பிரசாந்த்லேருந்து கூல் சுரேஷ்லேருந்து மாறன்லேருந்து சேர்ந்து எல்லாருமே ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் தேட்டரில் வந்து பார்க்கும்போது 2 மணி நேரம் போர் அடிக்காமல் ஒரு கதையுள்ள ஒரு கருத்துள்ள ஒரு நல்ல ஸ்க்ரீன் பிளே உள்ள ஒரு படத்தை பார்த்த மாதிரி இருக்கும். எனக்கு இப்போது ஆஃப்டர் டிடி ரிட்டர்ன்ஸ் மறுபடியும் ஒரு ஹிட்டு தேவைப்படுது. அந்த ஹிட்டு நிச்சயமாக கார்த்திக் மூலமாக கிடைக்கிறது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்கும். தொடர்ந்து கார்த்திக் போனாலும் நாங்கள் விடுற மாதிரி இல்லை. ஸோ ஆரி அதான் சொன்னாங்க, அவனை இப்போவே பிடிச்சி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி அது மட்டும் இல்லை, கார்த்திக் இந்த படம் ட்ரைலர் வந்ததுக்கப்புறம் நான் பேர் சொல்ல விரும்பலை, பெரிய ஹீரோ, பெரிய இடத்துல இருந்து கால் வந்தது, கதை இருக்கா லைன் இருக்காலாம் சொல்லி கேட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு ஸ்கேல் போக வேண்டிய டைரக்டர் தான். பட் எங்களோட ஒரு பாசத்தில் இன்னும் எங்களோட சேர்ந்து பண்ணிட்டு இருக்காரு. ஸோ கார்த்திக் இதுவும் மிகப்பெரிய ஸ்டேஜ் தான். இதான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் தான். ஸோ தேங்க்யூ கார்த்திக். ஸோ படத்தை நாங்கள் இன்னும் என்ன தான் பயங்கரமாக பேசினாலும் ஃபஸ்ட்டு டே நீங்கள் போய் தேட்டரில் பார்த்து நீங்கள் சொல்கிறது தான். நீங்கள் பார்த்து சொல்லுங்கள், எனக்கு பிடிச்சிருக்கு, படம் நல்லா வந்திருக்கு, என்கிட்ட நீங்கள் எதிர்பார்க்குறது இந்த படத்தில் இருக்குது, உங்களுக்கு பிடிக்கும். ரொம்ப நன்றி. இங்கே வருகை தந்துள்ள மீடியா ஊடக நண்பர்கள், பத்திரிகையாளர்கள், அவர்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. நானும் கார்த்திக்கும் இந்த மாதிரி ஒரு காம்போவில் இந்த படம் எப்படி இருக்கும், ஏன்னா டிகிரி நான் தேட்டரில் வருது. கார்த்திக் என்கிட்ட இந்த ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன் பற்றியே பேசிகிட்டு இருந்தாங்க. அண்ணன் எல்லாரும் நின்றுட்டு உட்காந்துக்கிட்டு ஒருத்தர் மூஞ்சி ஒருத்தர் பார்த்துட்டு இது மாதிரி வேண்டாம், ஏதாவது பண்ணலான்னு, ஏதாவது கொஞ்சம் பண்ணலான்னு நான் சொன்னேன். சரி கார்த்திக் பார்ப்போம் எது அப்படின்னு. அப்புறம் மார்னிங் வந்து டக்குன்னு சொன்னேன், சரி நான் ஸ்டேஜுக்கு வந்துட்டேன். அப்புறம் கார்த்திகை நீ வான்னு கூப்பிட்டோம். இப்போ நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு ப்ரோக்ராம் கூட போர் அடிக்காமல் ஒரு ஆடியோ லான்ச்
போர் அடிச்சிருக்கோம்னு நினைக்கிற நடுவில் கொஞ்சம் ஒரேடியாக கொஞ்சம் ஓரளவுக்கு அப்படி ஜாலியாக கொண்டு போகணும்னு எதிர்பார்த்தோம்ல, அதே மாதிரி 2 பேர் சேர்ந்து இந்த படத்தை 2 மணி நேரம் உங்களுக்கு கலகலப்பாக ஜாலியாக கொண்டு போகணும்னு ஒர்க் பண்ணியிருக்கோம். டெஃபினட்டாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். அதுக்கப்புறமா இங்கே இவ்வளோ நேரம் இந்த தேட்டர் மட்டும் இல்லை, என்னோடய லைஃபே எனர்ஜியாக வச்சுக்கிட்டு இருக்க என் உயிரினும் மேலான என் அன்பு சொந்தங்களாக என் ரசிகர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. இதை வழிநடத்திட்டு இருக்க வெங்கடேஷ் குமரவேல் அவர்களுக்கும், மாநில பொறுப்பில் இருக்கக்கூடிய தமிழ் பிரபா, புளியந்தோப்பு பிரபா, இப்போ ராமகிருஷ்ணன் போன்ற அனைவருக்கும், மற்றும் முக்கியமாக இருக்கிற எல்லா என்னுடைய தம்பிகளுக்கும் நன்றி. சும்மா வந்து இதுக்காக கை தட்டாமல் உண்மையிலேயே இது நம்ம வீட்டு ஃபங்க்ஷன், அதுக்கு எல்லாரும் வந்திருக்காங்கன்னு கை தட்டி என்ஜாய் பண்ணுவீங்க, அதுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த படத்தை பற்றி நிறைய இஷ்யூஸ்லாம் வருது, அதெல்லாம் படத்தில் அது மாதிரி எதுவுமே கிடையாது. நீங்கள் அந்த மாதிரி எதுவுமே படத்தில் இருக்காது. இது ஒரு ஜாலியான படம். வடக்கப்பட்டி ராமசாமின்றவனோட ஒரு கதை தான் இந்த படமாக கார்த்திக் எடுத்திருக்காங்க. இதில் ராமசாமின்ற பேர் எப்படின்னா, கவுண்டமணியோட ஃபேன் கார்த்திக், நானும் கவுண்டமணி சாரோட ஃபேன். டிக்கி லோனான்றதோட டைலாக்கு, கவுண்டமணி சாரோட டைலாக் தான் அடுத்த படம் நான் ஆரியா பண்ணுறது ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்காங்க கார்த்திக். ஸோ இந்த மாதிரி அவங்களுடைய ஒரு ட்ரெண்ட் அது. அந்த வடக்கப்பட்டி ராமசாமி நடக்கிற ஒரு கதை மட்டும்தான் இந்த படம். நான் சினிமாவுக்கு வந்தது மக்களாகியவங்க எல்லாரையும் சிரிக்க வைக்கணும், ஜாலியாக இருக்கணும். நீங்கள் 2 மணி நேரம் இது மட்டும்தான் என்னோட வேலை. இதை தவிர யார் மனசையும் புண்படுத்தணுமோ, இல்லை யாரையும் தாக்கி பேசணுமோ, இல்லை ஏதாவது இது பண்ணணுமோன்றதெல்லாம் எனக்கு நிச்சயமாக கிடையாது. இதை நான் கும்பிட்ற கடவுளுக்கு தெரியும், நேசிக்கிற ரசிகர்களுக்கு தெரியும். உங்களை சிரிக்க வைக்கிறது மட்டும்தான் என்னோடய வேலையை நான் வச்சு இதில் இவ்வளோ நாள் பண்ணிகிட்டு இருக்கேன். காசு, பணம், புகழ் இதெல்லாம் நான் அப்போ காம்பினாக இருக்கும்போது பார்த்தேன். அதை நோக்கி போய் தான் போயிருப்பேன். இன்னும் புதுசாக ஏதாச்சும் பண்ணோம். பாசுங்கிற பாஸ்கர் 2 பண்ணிவிட்டு அடுத்தது பண்ணுறதுக்கு நான் ஏன் இவ்வளோ கேப் விட்டு யோசிக்கிறேன்னா, இதை விட பெட்டராக நீங்கள் பார்க்கணும் அப்படின்றதுக்கு தான் நான் இவ்வளோ போட்டு யோசிக்கிறேன். எல்லா டைமும் நீங்கள் சிரிக்கணும், இது சிரிப்பாங்களா, இந்த சீன் சிரிப்பாங்களா, இது பண்ணுவாங்களா, அதான் சொல்கிறேன். நேற்று நைட்டு இன்றைக்கி காலையில் ப்ரோக்ராம் வரைக்கும் வரவங்க சிரிக்கணும், சந்தோஷமாக இருக்கணுன்றத மட்டுமே தான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஸோ அந்த மாதிரி தான் இந்த படமும் இருக்கும். அதனால் இந்த படத்தை ஃபேமிலியோட, குடும்பத்தோடு வந்து பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். தொடர்ந்து நிறைய நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வருகை தந்த மற்ற எல்லாருக்குமே இந்த நேரத்தில் மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் இந்த படத்தை இதுக்கு முன்னாடி ட்ரைடன்ட் ஆர்ட்ஸ் பார்த்தாங்க. அவங்க ஒரு 30 டிஸ்ட்ரிபியூட்டரோட கூப்பிட்டு வந்து பார்த்தாங்க, அவங்க ரசித்தாங்க, அவங்க இந்த படத்தை எடுத்தாங்க. அதுக்கப்புறமா நம்ம ரெட் ஜெயிண்ட் அவங்க பார்த்தாங்க, அவங்க ரசித்தாங்க, அவங்களுக்கு பிடிச்சது அவங்க எடுத்தாங்க. அதுக்கப்புறமா இப்போ ரோமியோ பிக்சர்ஸ் அவங்க பார்த்தாங்க, அவங்க எடுத்தாங்க. இப்படி சினிமா வட்டாரங்கள் இருக்கிற எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸுமே இந்த படத்தை பார்த்துருக்காங்க. அவ்வளோ எதிர்பார்ப்பு இருக்குது, அவ்வளோ பேருக்கும் பிடிச்சிருக்கு உண்மையிலே இந்த படம், அவ்வளோ நல்ல படம். ஸோ அவங்களுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என்னுடைய நண்பர், முதலாளி, அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், செல்வமூர்த்தி சார், ராஜா, அண்ட் தென் ரோமியோ பிக்சர்ஸ், அவங்க ராகுல், எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஸோ மறுபடியும் ஒரு 1 செகண்ட் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, தேங்க்யூ. Thank you so much.